கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய பெரிதான இரக்கம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து பாதுகாத்து கொண்டு இன்றைய தினத்தில் கூட அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் இப்படியாக நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய தினத்தில் நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு தேவனுடைய நகரம், சிட்டி ஆஃப் காட். தேவனுடைய நகரம் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். இந்த ஒரு பகுதி நாம் எங்கிருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 87ஆம் சங்கீதத்திலிருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். 87ஆம் சங்கீதம் ஆதார வசனம் படித்தாங்களா, கவனிச்சங்களா? அந்த 87ஆம் சங்கீதத்தை தான் நம்ம அடிப்படையாக வச்சு நாம் வந்து பார்க்குறோம். இந்த ஒரு சங்கீதம் ராஜ்யம் குறித்ததான சங்கீதம். 1000 வருட அரசாட்சி, மேசியாவின் ராஜ்யம் அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிழலோட்டமாக இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த 87ஆம் சங்கீதத்தில் குறித்து வச்சு. அப்போ மேசியாவின் ராஜ்யத்தில் சௌக்கியங்களும் சமாதானமும் அங்கே வந்து நிறைந்திருக்கும். அப்பேற்பட்ட அந்த ஒரு ராஜ்யத்தில் எப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த 7 வசனங்களில் ரொம்ப தெளிவாக அங்கே நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தேவனுடைய நகரம் என்ற தலைப்பில் இந்த ஒரு தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த ஒரு 87ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே நம்ம கவனிச்சு பாருங்க, ஒரு குறிப்போட அங்க ஆரம்பிச்சது. என்ன குறிப்புங்க? கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்போ சங்கீதம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மனிதரால் பாடப்பட்ட ஒரு புஸ்தகமா அப்படின்னா, ஒரு மனிதரால் பாடப்பட்ட புஸ்தகமா அப்படின்னா அப்படி இல்லை. இது பல்வேறு மனிதர்கள், தேவ மனுஷர்கள், தேவனுடைய ஆவியில பல்வேறு காலப்பகுதியில் பாடப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்க்ளூடிங் நம்ம கவனிக்கும் போது மோசேயினுடைய காலத்திலிருந்தே சங்கீதங்கள் வந்து பாடப்பட்டிருக்கு. மோசேயின் சங்கீதம் இருக்குங்களா பைபிளில்? எத்தனாவது சங்கீதம்? 90ஆம் சங்கீதம். மோசேயின் சங்கீதம் மிக பழமையான சங்கீதம். அது 90ஆம் சங்கீதம். அது தனியான ஒரு பாடம் தான். அதுவும் வந்து ராஜ்யம் குறித்த ஒரு பாடம் தான். அதுலேயும் வந்து 3 இடங்களில் ராஜ்யம் குறித்து அங்கே வந்து பேசப்பட்டிருக்கு 90ஆம் சங்கீதத்தில். ஸோ நம்ம சங்கீதம் சந்தோஷம் வந்தால் சங்கீதம் நம்ம வந்து படிப்போம். அப்போது அந்த சங்கீதத்தில் வெறும் ஆலோசனைகள் மற்றும் ஆறுதல் மட்டும் இருக்குதா அப்படின்னா இல்லை, அதில் தேவனுடைய ராஜ்யம் குறித்ததான விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இந்த கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கோராகு அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து பார்க்கும் பொழுது பாருங்க, கோராகின் புத்திரர் அப்படின்னா இது மோசேயின் காலப்பகுதியிலிருந்து நீண்டு வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ மோசேயினுடைய காலப்பகுதியில் நடந்துட்ட ஒரு சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது கோகாத்தியர் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த கோகாத்தியர் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு வகுப்பாராக இருக்கிறாங்க. அந்த கோகாத்தியருடைய சந்ததி தான் இந்த கோராக். கோகாத்தியருடைய சந்ததி தான் இந்த கோராகுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்க, லேவியின் கோத்திரத்தில் கோகாத்தின் சந்ததியில் வந்தவங்க இவங்க ஆசரிப்பு கூடார பணிகளில் மிக முக்கியமாக அவங்க பங்காற்றக்கூடியவராக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஒரு கோராகு அப்படிங்கிறவர் வந்து என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் இவரை குறிச்சதான விஷயங்கள் அங்கே இருக்கு. மோசேயினுடைய அதிகாரத்திற்கு எதிர்த்து இவர் கலகம் செய்கிறார். என்னாகும் 16ஆம் அதிகாரம் படிக்கும்போது தெரியும். அதாவது முதல் ஒரு நிலநடுக்கம். நிலநடுக்கம் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய படிப்போம், நிலநடுக்கம் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முதல்ல எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த என்னாகமத்தில் நம்ம வந்து வாசிக்கலாம் 16ஆம் அதிகாரத்தில். கோராகு என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கூட சேர்ந்து ஒரு 250 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து மோசேக்கு எதிராக கலகம் பண்ணுறார். நீங்கள் மட்டும்தான் வந்து இந்த ஊழியமெல்லாம் செய்யணுமா, நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கலகம் பண்ணி அங்கே பிரச்சனைகள் உருவான உடனே அங்கே தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பூமி தன்னுடைய வாயை திறந்து அவங்கள வந்து விழுங்கிருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ மோசேயின் அதிகாரத்தை எதிர்த்து கலகம் செஞ்ச ஒரு லேவியனா இருக்கிறாரு.
பொறாமை காரணமாக இந்த தாத்தான், அபிராம் மற்றும் 250 தலைவர்கள் கூட இணைஞ்சு கலகம் செய்கிறாரு. ஸோ தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாகி பூமி பிளந்து கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் உயிரோட பாதாளத்தில் விழுந்து மடிஞ்சிடறாங்க. இப்படி வந்து உள்ள போய் அவங்க வந்து மடிஞ்சிடறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். மேலும் இங்க கவனிக்கும் பொழுது இசை மற்றும் பாடல்கள்ல இந்த கோகாத்தியர்ல சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமா இந்த கோகாத்தியர் வம்சத்துல முக்கியமா இந்த கோராகின் சந்ததியினர் வந்து தேவாலயத்துல நல்லா பாடல் பாடக்கூடியவர்களாகவும் இசையமைப்பவர்களாகவும் அவங்க வந்து பணியாற்றிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த கோராகு அப்படிங்கிறவர் வந்து பைபிள்ல இவர் குறிச்ச ஒரு நல்ல சர்டிஃபிகேட் இல்லை. இவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட இடத்துல இந்த கோராகினுடைய பெயர் வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனாலும் இவங்களுடைய வம்சாவளியில போக போக ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா நல்ல மனநிலைக்கு வர்றாங்க. இவங்க தாவீதின் ராஜாவினுடைய காலப்பகுதியில் அவருடைய ஒரு மியூசிக் குரூப்ல, அதாவது ஆர்கெஸ்ட்ரால வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நன்கு கற்று தேர்ந்தவர்களாகவும் நன்கு இசையமைக்கக்கூடியவர்களாகவும் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே நம்மளுக்கு தாவீது ராஜாவை பற்றி தெரியும். அவர் வந்து பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அதிகமாக பாடல்கள் வந்து அவர் வந்து பாடியிருக்கிறான்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ நிறைய பாடல்கள் இசையமைச்சு பாடியிருக்கிறாங்க. ஸோ அவருடைய அரண்மனையில் தனியாக ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப்பே இருக்குது. அந்த ஆர்கெஸ்ட்ராவில் தேவனை துதிச்சு பாடக்கூடிய ஒரு குரூப் இருந்திருக்கிறாங்க. ஆர்கெஸ்ட்ரா இருக்கு, ஆனால் தேவனை துதிச்சு பாடக்கூடிய ஒரு குரூப் தனியாக இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு ஒரு வகுப்பார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோராகின் புத்திரர்கள். இப்போ தாவீதின் சார்பா தேவனுக்கு தேங்க்ஸ் கிவிங், அதாவது நன்றி ஏறெடுக்கக்கூடிய பாடல்கள் வந்து இந்த கோராகின் புத்திரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பாடுறாங்க. ஸோ நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடம் கூட, இந்த 87ஆம் சங்கீதம் கூட, இது பின்னால நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை அன்னைக்கு தாவீது ராஜாவினுடைய காலப்பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்து கூட ஒப்பிட்டு ஒரு கம்பேர் பண்ணி என்ன பண்றாருன்னா பாடியிருக்கிறார். அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த ஒரு 87ஆம் சங்கீத எழுதப்பட்ட காலப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்வுகளா அப்படின்னா அது ஒரு நிழல் தான். அது வரும் காரியங்களுக்கு ஒரு நிழலா இருக்குது. அதனுடைய நிஜம் தேவனுடைய நகரத்தை பற்றியது அப்படிங்கிறத நம்ம வந்து மனசுல வச்சுக்கலாம். அப்போ அவருடைய ராஜாக்களுடைய காலப்பகுதியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அல்ல. ராஜ்யத்துல ராஜாக்களா வரப்போறாங்க ஒரு குரூப் திருச்சபையின் பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த 87ஆம் சங்கீதத்துல அங்க வந்து தீர்க்க தரிசனமாக பதிவு செஞ்சிருக்கு. இந்த ஒரு அறிமுகத்தோட இந்த 87ஆம் சங்கீதத்துக்குள்ள நம்ம சரிங்களா. இப்போ 87ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன வசனம் தான், அவருடைய அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் அப்படிங்கிறது இங்க யாரை குறிக்குங்க? வசனத்துல அவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை யாருக்கு அடையாளமா சொல்லலாம்? பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா சொல்லலாம். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு தான் அந்த ஒரு கணம் பொருந்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பிதாவாகிய தேவனுடைய அஸ்திபாரம் சொல்லி நம்ம படிக்கலாம். பிதாவாகிய தேவனுக்கு அது பொருந்தும். பிதாவாகிய தேவனுடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த பர்வதங்களில் இருக்குது அப்படின்னா தேவனுடைய அஸ்திபாரம். அப்போ தேவனுடைய உறுதியான அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா அந்த உறுதியான அஸ்திபாரம் வந்து அவருடைய பரிசுத்த பர்வதங்களில் இருக்குது. அப்போ அந்த உறுதியான அஸ்திபாரம், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, ஆதாம ஆரம்பத்தில் படைக்கும் போதே தேவன் அஸ்திபாரம் போட்டார். ஆதாம அங்க ஒரு ஆதியில படைக்கும் பொழுதே ஒரு அஸ்திபாரத்தை போட்டாரு. ஸோ அந்த படைப்பினுடைய ஆணிவேர், மெயின் ரூட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மனுஷன் என்ன மாதிரியே படைக்கப்பட்டான். மனுஷன் வந்து என்ன மாதிரியே படைக்கப்பட்டான். ஸோ அதனால இந்த மனுஷன் வந்து என்ன மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்குனுடைய ஒரு மெயினான ஒரு அஸ்திபாரத்தினுடைய முக்கிய விஷயமா இருக்கு. ஸோ அதனாலதான் வசனம் நிறைய படைப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வராத ஒரு வசனம் மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் வருது. வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமா, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சொல்றாரு பாருங்க, நிறைய கிரியேஷன் படைச்சாங்க. அப்பெல்லாம் அந்த ஒரு வசனம் வராத ஒரு விஷயம் இங்க ஆதாம் படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வருது. மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை படைப்போமாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷன் தேவன மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து நினைக்கிறார். ஆனா ஆதாம் அந்த விஷயத்த சரியா செஞ்சுட்டாரா அப்படின்னா இல்லை. அதுல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தவறிட்டார்.
அப்ப தேவன் எதிர்பார்த்த ஒரு குணலட்சணம் அங்க ஆதாம் கிட்ட இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ரட்சிப்பின் அந்த ஒரு திட்டத்திற்கு அஸ்திபாரம் பார்க்கும் பொழுது பாருங்க, ஏதேன் தோட்டத்துல போடப்பட்டாச்சு. மனுஷன் என்ன மாதிரியே படைச்சேன், அவன் என்ன மாதிரியே இருக்கணும், என்ன மாதிரியே வாழணும், என்ன மாதிரியே குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும். இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். அப்ப இதுக்கு அஸ்திபாரம் எங்க போட்டாச்சுங்க? ஏதேன் தோட்டத்துல போட்டாச்சு. அப்ப ஏதேன் தோட்டத்துல போடப்பட்டு தொடர்ந்து அது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு வரைக்கும் அது ப்ராசஸ், ஆன் கோயிங் ப்ராசஸ், அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அப்போ அது எப்ப முடியும்னா பாருங்க, ராஜ்யத்துல எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய அல்டிமேட் ரட்சிப்பின் திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் அவருடைய ரட்சிப்பின் திட்டமா இருக்குது. ஸோ அஸ்திபாரம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லா மனுஷரும் அங்க ரட்சிக்கப்படணுங்கிறது. இப்போ இந்த விஷயம் எப்ப நடக்க போகுது? இப்ப நடக்குங்களா? இப்ப நடக்குதா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா? இப்ப யார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்? ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருடைய செலெக்ஷன் தான் அங்க நடக்குது. அப்ப இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது வானத்து நட்சத்திரம், வானத்து நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு குரூப், அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த வானத்து நட்சத்திரங்கிற குரூப் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா, இவங்க அஸ்திபாரமா மாற போறாங்க. 1,44,000 பேர் வானத்து நட்சத்திரம் என்கிற திருச்சபையின் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அஸ்திபாரமா அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா மாற போறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவரா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இது வந்து அவருடைய ராஜ்யத்தினுடைய முடிவில் இப்படி எல்லா ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் துவக்கத்தில் வந்து பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த சுவிசேஷ யுகத்தில் வானத்து நட்சத்திரங்கிற குரூப் மட்டும்தான் என்ன பண்ண போறாங்கன்னா ரட்சிக்கப்பட்டு அவங்க அஸ்திபாரமாக மாற போறாங்க. ஸோ இந்த கவனிக்கும் பொழுது இந்த ஒரு 87ஆம் சங்கீதம் முதல் வசனம் நம்ம வந்து படித்தோம். தேவனுடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்குது. ஸோ பர்வதம் அப்படிங்கிறது என்னங்க? பர்வதம் மலை அப்படின்னா நம்ம தீர்க்க தரிசன பாஷையில் என்ன சொல்லுவோம்? ராஜ்யம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப தேவனுடைய ஃபவுண்டேஷன், அவருடைய அஸ்திபாரம் எங்க இருக்குங்களாமா? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. வசனம் அப்படித்தான் இருக்கு. அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில், பர்வதம் அப்படிங்கிறது ராஜ்யம். அப்ப தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு ராஜ்யத்தினுடைய விஷயங்களுக்குள்ள அவருடைய ரட்சிப்பின் திட்டம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ வசனத்துல பர்வதங்களில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வசனங்கள்ல பர்வதங்களில். அப்போ ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ராஜ்யங்கள் இருக்குமா? அல்லது ஒரே ஒரு தேவனுடைய ராஜ்யம் தான் இருக்குமா? ஒரே ஒரு தேவனுடைய ராஜ்யம் தான். நிறைய ராஜ்யங்கள் எல்லாம் இல்லை, ஒரே ஒரு ராஜ்யம் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு குழப்பம் கூட வருது. அப்போ ராஜ்யங்களில் அப்படின்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பன்மையில் இருக்குதே அப்படின்னு சொல்லி. இப்போ ராஜ்யம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தேவனுடைய ராஜ்யத்துல 2 முக்கியமான இடங்கள்ல இருக்குது. 2 முக்கியமான இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அதனாலதான் வசனங்கள்ல பர்வதங்களில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம நல்லா பேசிக் சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுட்டு தேவனுடைய திட்டம், தேவ கிருபையில் ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொண்டு இந்த 87ஆம் சங்கீதத்தை படிக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ அஸ்திபாரம் அப்படிங்கிறது ஒரு பில்டிங்க்கு அஸ்திபாரங்கிறது 1 இருக்குமா 2 இருக்குங்களா அல்லது 3 இருக்குமா? 1 இல்லை. ஏன்னா வசனத்துல பர்வதங்களில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அஸ்திபாரத்திற்கு 1 தான் இருக்கும். அதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம், அதுதான் பேஸ். சரிங்களா? அப்போ 2 முக்கியமான பேஸ்ல நிக்குது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். நல்லா புரிஞ்சுக்கலாங்க, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் 2 பேஸ்ல நிக்குது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அது 2 பேஸ்ல தான் நிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அங்க பர்வதங்களில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த பர்வதங்கள் அப்படிங்கிறது எது? எங்க தேவனுடைய அந்த ஒரு ஃபவுண்டேஷன், அவருடைய ரட்சிப்பின் திட்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எங்க ஸ்டார்ட் ஆகுங்க? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது? அதுக்கு முன்னால் ஒரு வசனம் கூட வாசிங்க, ஏசாயா 14:30. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு
என்ன மாறுதரவு சொல்லப்படும்? கர்த்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஸோ எங்க தேவனுடைய ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவா ஜென்ரலா சொல்லும் பொழுது பூலோகத்துல ஸ்டார்ட் ஆகுதுங்க, பரலோகத்துல ஸ்டார்ட் ஆகுது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணுங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது? பூலோகத்திலையும் பரலோகத்திலையும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப நம்ம ஆழமா சிந்திக்கும் பொழுதுதான் பாருங்க, ரெண்டு முக்கியமான வகுப்பாரை குறித்து இந்த வசனம், முதல் வசனம் பேசுது. சரிங்களா? அப்போ இதுல தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த போறவங்களே இவங்க தான். சரிங்களா? ரெண்டு பேஸ், ஒரு பேஸ், இன்னொரு பேஸ். இந்த ரெண்டு பேர் தான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தையே செயல்படுத்த போறாங்க. அப்ப அந்த ரெண்டு பேர் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். ரெண்டு பேர் யாரா இருக்கு? ஒண்ணு புரியல. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு ரெண்டு பேர், ரெண்டு வகுப்பார் தேவை. யார் தேவை? வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். வானத்து நட்சத்திரம் யாருங்க? திருச்சபையின் பிள்ளைகள். கடற்கரை மணல் யாரு? யாருங்க? முற்பிதாக்கள், பூமியின் பிரபுக்கள். அவ்வளவுதாங்க முதல் வசனத்துக்கு. இப்ப தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் ரெண்டு பேஸில் நிக்குது. ஒன்னு திருச்சபையின் பிள்ளைகள், இன்னொன்னு முற்பிதாக்கள். இவங்க மூலம்தான் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட போறாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள போறாங்கன்னு சொல்லி வந்து பார்க்கிறோம். அப்போ இதுதான் நம்ம வசனம் படிச்சு பாருங்க. ஏசாயா 14:32 படிச்சவங்க இல்லைங்களா? இப்பொழுது ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு நான் என்ன மறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்துகிறார். இந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இன்னொரு பேர் என்னங்க? சியோன். சியோனை அங்க வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் தான் அஸ்திபாரப்படுத்துகிறார். அப்ப திருச்சபையின் பிள்ளைகள் ஒரு வகுப்பார், மற்றும் இவங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முற்பிதாக்கள். இந்த திருச்சபையும் முற்பிதாக்களும் தான் தேவனுடைய நகரத்திற்கு அஸ்திபாரத்தினுடைய அஸ்திபாரம், அஸ்திபாரத்தினுடைய ஒரு அஸ்திபாரமா இருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு பேருமே தேவனுடைய அஸ்திபாரம் அப்படிங்கிறது தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ பாருங்க, தேவன் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க போறார் இந்த ரெண்டு வகுப்பாரை வச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் சியோன் அஸ்திபாரப்படுத்திட்டாரு, அதுல சிறுமையானவர்கள் வந்து அதுல தங்குவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இப்ப நமக்கு அதாவது சியோன் அப்படின்னாலே, சிறுமையானவர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு இன்னொரு வசனம் கூட ஞாபகம் வரணும். சிறுமை அப்படின்னாலே, சிறுமை அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வரணும் இல்லைங்க? என்ன வசனம்? வாசிங்க, லூக்கா 12:32. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு உங்கள் பிதா எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பிரியமா இருக்கார். தேவன் சிறுமந்தை வகுப்பாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ திருச்சபை அப்படிங்கிறது சிறுமந்தை கூட்டம் சியோன் அப்படிங்கிற அந்த ஒரு ரூபத்துல ராஜ்யத்துல வெளிவரப்போகுது. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து தேவனுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இந்த வானத்து நட்சத்திரம் அப்படிங்கிற குரூப்பு நாளைக்கு எல்லாத்தையும் என்ன பண்ண போறாங்கன்னா ஆசீர்வாதம் கொண்டு வர போறாங்க. அதுதான் திருச்சபையின். சரி, அப்போ அடுத்த ஃபவுண்டேஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முற்பிதாக்கள். இவங்களுக்கு பல பேர் இருக்கு முற்பிதாக்களுக்கு. ஆங்கிலத்தில் ஆன்சியன்ட் ஒர்த்திஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்ன எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பூமியினுடைய பிரபுக்களா இருக்கிறாங்க, பூமியினுடைய பிரபுக்கள். அப்போ ரெண்டாவது ஃபவுண்டேஷன் கடற்கரை மணல், இவங்களுக்கு பல பேர் முற்பிதாக்கள், பிரபுக்கள். ஆனா இந்த ஒரு சப்ஜெக்ட்ல பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த முற்பிதாக்கள் வந்து தேவனுடைய அஸ்திபாரமா ராஜ்யத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல எங்காவது குறிப்பிடப்பட்டிருக்கா? முற்பிதாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துல அஸ்திபாரமா இருப்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குதுன்னு சொல்லி சகோதரர் சொல்றாரு. சரி, தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் பாருங்க. திருச்சபைக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் ஏசாயால. சியோனை யார் அஸ்திபாரப்படுத்தினாங்க? தேவன் தான் அஸ்திபாரப்படுத்தினார்னு சொல்லி ஏசாயால படிச்சிட்டோம். பயப்படாதே சிறுமந்தையே, சிறுமந்தைக்கு உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். சரி, ஒன்று கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க நம்ம முற்பிதாக்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு முக்கியமான ஒரு வேலை பணிகள் செய்வாங்கன்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். அப்ப இவங்களும் அங்க இருப்பாங்கன்னு சொல்லி அஸ்திபாரமா இருப்பாங்கன்னு எங்க வசனங்கள் இருக்குதா அப்படின்னா, அதாவது கடற்கரை மணல் என்று சொல்லக்கூடிய முற்பிதாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க தேவனுடைய ராஜ்யத்துல அஸ்திபாரமா இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. எபிரேயர் 11 அதிகாரம் 9 வசனம்.
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பாருங்க, விசுவாசத்தினால அவன் யாருங்க இது? அவன் யாரு? யாருங்க? ஆபிரகாம். விசுவாசத்தினால ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரிச்சு அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்கள்ல குடியிருந்திருக்கிறார். அப்போ பாருங்க, ரொம்ப வசதியா, நல்ல வசதியா இருந்தவர் தான் இவர். அப்படி இருந்தவர் தான், இருக்க வேண்டியவர் தான். ஆனா தேவன் சொன்னதுக்காக, தேவன் மீது வைத்த அந்த ஒரு விசுவாசத்திற்காக, தேவனை நம்பினதுக்காக, எல்லாவற்றையும் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு பரதேசியை போல சந்தரிச்சு அவர் வாழ்ந்திருக்கார். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்கள ஒருபோதும் தேவன் விட மாட்டார். அதான் தேவன் பாருங்க, சீசர்கள் எல்லாம் அழைக்கும் போது எல்லாம் தங்களுடைய ஜீவியத்துக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாங்க. கடைசி வரைக்கும் அவனுக்கு கைவிடவே இல்லை. அப்போ தேவனை நம்பி நாம் வந்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளை விட மாட்டார். நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை, தேவன் விரும்பாத விஷயங்களை விட்டுவிட தயாரா இருக்கணும். அப்படித்தான் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, நல்லா வசதியா வாழ வேண்டியவர் தான். பரதேசியை போல அவர் சந்திச்சு அவர் கூடாரங்கள்ல வாழ்றார். அப்படின்னா நிலையில்லாத கூடாரம். இன்னைக்கு இங்க இருப்பாங்க, அப்புறம் அடுத்தது கொஞ்ச நாள் பிரயாணம் பண்ணி இன்னொரு இடத்துல போய் டென்ட் போடுவாங்க. இப்படி நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு ஆபிரகாம் ராஜ்யத்துக்குள்ள எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பாருங்க, ஆபிரகாம் கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, ஏங்க ஆபிரகாம், நீங்க நல்லா வசதியானவர் தானே, வசதியா இருக்க வேண்டியவர், ஏன் இப்படி பரதேசி போல ஒரு நிரந்தரம் இல்லாம கூடாரத்துல இப்படி சஞ்சரிச்சு இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, இதெல்லாம் ராஜ்யத்துல, இப்ப நம்ம இமேஜினேஷன் அப்படித்தான் ராஜ்யத்துல தான் இருக்கிறோம். அப்போ ஆபிரகாம் கிட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்க, ஏங்க ஆபிரகாம் இப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்றாரு பாருங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்குன அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவர் காத்திருக்கிறார். அந்த அஸ்திபாரம் உள்ள தேவனுடைய நகரத்துக்குள்ள நான் போகணும் அப்படின்னா இப்ப நான் பரதேசியை போல நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தேவனுடைய பாருங்க எந்த அளவுக்கு முற்பிதாக்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்துருக்கிறாங்க. இப்படி ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ தேவன் சொன்னதுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன ஒரு விசுவாசம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாலும் தேவன் எனக்கு என்ன பண்ணுவார்னு ஒரு நகரத்தை கட்டி கொடுப்பார். அதுதான் அவருடைய விசுவாசம். அதுக்கு அஸ்திபாரம் எங்க மூலமா போட்டாச்சு, அஸ்திபாரம் எங்கள் மூலமா போட்டாச்சு. அதுக்கு தான் இந்த விசுவாசம் என்னை அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வச்சிருக்குது. அதனாலதான் இப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். அப்ப இவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திபாரம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு அஸ்திபாரத்தை வச்சுதான் விசுவாசமே வந்துச்சு. ஆபிரகாம் என்ன சொல்றாங்க, விசுவாசத்தின் தகப்பன். அப்போ பாருங்க எந்த மாதிரி காத்திருந்திருக்கிறாரு. நிலை இல்லாமல் ஒரு இடத்துல அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இதை பேஸ் பண்ணி தான் விசுவாசம் வந்துச்சு. இந்த விசுவாசம் தான் அவங்கள வெயிட் பண்ண வைக்குது. எதுக்காக அப்படின்னா, ராஜ்யத்துல தேவன் அஸ்திபாரம் உள்ள நகரத்தை கட்டி கொடுக்க போறார். அதுக்காக அவங்கள வெயிட் பண்ண வைக்குது. அப்போ ரெண்டு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் நகரங்கள் நம்ம அஸ்திபாரம் பார்க்கிறோம். ஒன்று திருச்சபை, இன்னொன்று முற்பிதாக்கள். அப்போ திருச்சபை நம்ம கவனிக்கும் பொழுது அவங்களும் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டுக்குமே பேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, திருச்சபை, முற்பிதாக்கள், இவங்க ரெண்டு பேருக்குமே பேஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ளும். ஸோ இப்போ பாருங்க, சியோனாகிய திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் மேலதான் கட்டப்படுது. சியோனாகிய திருச்சபையின் பிள்ளைகள் நம்ம தான். இது யாரோ திருச்சபைன்னு வெளியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மேலதான் நம்ம நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டுறோம். ஆனா முற்பிதாக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே வாழ்ந்தாங்க. அப்ப இவங்க இயேசு கிறிஸ்துவின் மேலையா அவங்களுடைய விசுவாசத்தை கட்டுனாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது முற்பிதாக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது, திருச்சபைக்கு தலையாருங்க நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனா முற்பிதாக்களுக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவ பேசா வச்சா வந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, முற்பிதாக்கள் இயேசு கிறிஸ்து மேல அஸ்திபாரத்தை போடல, சியோன் இயேசு கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போட்டுருச்சு.
முற்பிதாக்கள் இயேசு கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போடல, ஆனா இயேசு கிறிஸ்துவை நினைச்சு கொண்டே அஸ்திபாரத்தை போட்டாங்க. மேசியா வருவார், மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை நினைச்சிட்டே தங்களுடைய அஸ்திபாரத்தை அவங்க போட்டு போயிட்டாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல தான் இதனுடைய விஷயங்கள் வந்து அங்க தெளிவா இருக்கு. அப்போ முற்பிதாக்கள் கிறிஸ்துவுக்கு முன்பே அவங்க வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ தங்களுடைய அஸ்திபாரத்தை கிறிஸ்துவை நினைச்சுக்கொண்டே அவங்க வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனா கிறிஸ்துவுக்கு பின்னால வந்தவங்க திருச்சபை, இவங்க கிறிஸ்து மேலேயே தங்களுடைய அஸ்திபாரத்தை போட்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கிறிஸ்துவுக்கும் திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஆழமா சொல்றதுல அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாருங்க, நம்மெல்லாம் சின்ன சின்ன கற்கள், நம்மெல்லாம் சின்ன சின்ன கற்கள். கிறிஸ்து இந்த சின்ன சின்ன கற்கள் மூலியமா கட்டப்படக்கூடிய அந்த ஒரு ஆலயத்திற்கு மூளைக்கல்லா இருக்கிறார், சீஃப் கார்னர் ஸ்டோன். இந்த ஒரு தேவனுடைய நகரத்திற்கு யார் அஸ்திபாரம் அப்படின்னா அப்போஸ்தலர்கள். அப்போ சின்ன சின்ன கற்களாகிய நம்ம, சீஃப் கார்னர் ஸ்டோன் ஆகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போ கீழே அஸ்திபாரமா இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சு கட்டுறது தான் கிறிஸ்துவின் சபை, தேவனுடைய நகரம் சொல்லி. அப்போ தேவனுடைய நகரம் இப்படியாகத்தான் இருக்குது. அப்போ கிறிஸ்து திருச்சபைக்கு மேல இருக்கிறார். ஸோ திருச்சபை அவர் மூலியமாகத்தான் வந்திருக்குது. ஆனா முற்பிதாக்களை எடுத்துக்கொண்டா அவங்க பாருங்க, கிறிஸ்து அப்படிங்கிறவர் யாருன்னே தெரியாது. ஸோ தெரியாமலேயே அப்படி ஒருத்தர் வரப்போறார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு அவரை பார்க்காமலேயே விசுவாசிச்சு தங்களுடைய வாழ்க்கையை அவங்க துவக்கியிருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்துருப்பாங்க பாருங்க. கிறிஸ்து இப்ப நம்மளுக்கு திருச்சபையின் பிள்ளைகளை நமக்கு தெரியும், கிறிஸ்து தெரியும், அவருடைய ஈடுபலி தெரியும், அவருடைய ராஜரீகம் தெரியும், என்ன மாதிரி ஆசீர்வாதம் இருக்குதுங்கிறத இன்னைக்கு நம்ம வசனங்கள் படிச்சிருக்கிறோம். ஆனா அங்க முற்பிதாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. மேசியா அப்படிங்கிற ஒருத்தர் வருவார், அதுக்காக அவங்க வந்து பயணம் செய்யறாங்க. அப்போ கவனிக்கும் பொழுது பாருங்க, ஒருத்தர் வரப்போறார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு அவரை பார்க்காமலே விசுவாசிச்சு தங்களுடைய வாழ்க்கையை துவக்கிக்கிறாங்க. அப்போ 2 பேர் ராஜ்யத்தில் வரும்போது அஸ்திபாரம் தேவனுடைய இதுதான், அதாவது கிறிஸ்து மேலதான் எல்லாரும் கட்டப்பட போறாங்க. அப்போ எல்லாருக்கும் கிறிஸ்து தான் என்ன பண்ண போறாருன்னா ஹெச்ஓடி, அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்கிறார். அப்போ 2 பேர்த்துல யாரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவார். பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம வந்து அந்த 87ஆம் சங்கீதத்துல எப்படி ஆரம்பிச்சது, தேவனுடைய பரிசுத்த பர்வதம் அவருடைய ராஜ்யத்தில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் அஸ்திபாரம். அப்போ அவருடைய பரிசுத்த பர்வதங்கள் இருக்குது அப்படின்னா அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ திருச்சபை அப்படிங்கிறவங்க சாதாரணமான ஆளுங்களா? நம்ம சாதாரணமான ஆளா? சாதாரணமான ஆளா சொல்லுங்க, நம்ம சாதாரணமான ஆள். அப்போ முற்பிதாக்கள் அவங்கள பத்தி படிக்கும் போதே புல்லரிக்குது, அப்படி ஒரு வாழ்க்கை அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ 2 பேர்த்தையும் பேஸா வச்சு போடக்கூடிய ஒரு பில்டிங், தேவனுடைய நகரம் எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப உறுதியா இருக்கும். அதனாலதான் வந்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்றாரு, வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம். அஸ்திபாரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து படிச்சிட்டோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அப்ப இதுக்கு என்ன பேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முற்பிதாக்களும் திருச்சபையின் பிள்ளைகள். அப்ப இந்த முற்பிதாக்களும் திருச்சபையின் பிள்ளைகளையும் வச்சு கட்டக்கூடிய தேவனுடைய நகரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் தீமோத்தேயு சொல்லிட்டாரு, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைச்சிருக்குது, அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, அதை யாரும் உடைக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை உடைக்கணும்னு நினைக்கிற ட்ரை பண்றவங்க தான் உடைஞ்சு போயிடுவாங்க. பட் தேவனுடைய ராஜ்யத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்ப எல்லா ஜனங்களும் ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய அல்டிமேட் பிளான். ஸோ அப்போ இந்த 2 அஸ்திபாரம் பார்த்தாச்சு, சரிங்களா? இந்த 2 அஸ்திபாரம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அதாவது இயேசு கிறிஸ்து மேலேயே போடப்பட்ட அஸ்திபாரமா, அல்லது இயேசு கிறிஸ்துவை நினைச்சிட்டே போடப்பட்ட அஸ்திபாரமான முற்பிதாக்களா? இந்த 2 பேர்த்துல தேவனுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த வசனம் 87:2. கர்த்தர் யாக்கோபின் வாசல் தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். இங்க வசனம் பாருங்க, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிலும் யாரை பிடிக்குங்களாமா? தேவனுக்கு யாரை பிடிக்கும்? சீயோன். சீயோனுங்கிறது யாருங்க? திருச்சபைங்கிறது யாருங்க?
நம்ம தான். அப்போ பாருங்க, யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிலும் சியோனின் வாசல்கள்ல பிரியமா இருக்கிறார். அதாவது மேசியா அப்படிங்கிற ஒருத்தர் வரப்போறாருங்கிறத நினைச்சிட்டே வாழ்றது எவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. கண்ணுக்கு தெரியுது இன்னைக்கு ராஜ்யம், நம்ம கண்ணுக்கு வசனங்கள் மூலியமா தேவன் வெளிப்படுத்திட்டு இருக்கிற இன்னைக்கு நம்ம ராஜ்யத்துல தான் இருக்கிறோங்கிறத நம்ம உணர்றோம். அப்போ பாருங்க, அதாவது கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்புறது பெரிய காரியம் இல்லை. கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நம்பி அணைச்சு ஓடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அப்ப யார் அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் வாழ்ந்துருக்கிறாங்க? முற்பிதாக்களா சியோனா? யாரு சொல்லுங்க? முற்பிதாக்கள் தான் அப்படி ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு அஸ்திவாரம் உள்ள நகரம் வரும். இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, அதுல ஒரு நகரம் இருக்குது, புதிய எருசலேம் இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம கரெக்டா போறோமா? ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. வருவார், எங்களை ரட்சிப்பார், அஸ்திபாரம் உள்ள நகரம் கட்டி கொடுப்பார் அப்படின்னு விசுவாசிட்டே ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் யாரை பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கணும்? யாரை சொல்லியிருக்கணும்? முற்பிதாக்களை தான் பிடிக்குன்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொல்லியிருக்காரு? யாக்கோபின் வாசஸ்தலங்கள் அப்படிங்கிறது முற்பிதாக்கள். அவங்களுடைய வாசஸ்தலங்களை பார்க்கிலும் எனக்கு சியோனை தான் ரொம்ப பிடிக்குங்கிறார். அப்படி நாம் என்னங்க அதிகபட்ச ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்றோம்? ஆனா தேவன் அன்புள்ள தேவன், நம்மளை அழைச்ச தேவன். எங்கேயோ இருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்தோம், சம்பந்தமே இல்லாமல் இருந்தோம், ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருந்தோம். ஆனா நம்மளை அழைச்சு மேன்மையான சத்தியங்களை கொடுத்து இப்படியாக நம்மளை நேசிச்சிருக்கிறார். ஸோ அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, அழைத்த தேவன் என்னைக்கும் கைவிட மாட்டார். ஸோ நம்முடைய அழைப்பும் என்னைக்குமே வந்து உதாசீனமாக அவர் வந்து பார்க்கல, ஆசீர்வாதமா பார்க்கிறார். ஸோ அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்முடைய அழைப்பும் உண்மையுள்ளது, நம்மளைய தேவன் உண்மையுள்ளவராகத்தான் பார்க்கிறார். ஸோ நம்ம எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வாழ்றோம்? ஸோ அதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்குது. அப்போ சியோனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்றார். அப்போ சியோனை பிடிக்கும் அப்படின்னா முற்பிதாக்களை பிடிக்காதா தேவனுக்கு? முற்பிதாக்களை பிடிக்கும். ஆனா முற்பிதாக்கள் கூட சியோனை கம்பேர் பண்ணும்போது சியோனை தான் பிடிக்கும். அப்போ நம்ம கவனிக்கணும் பாருங்க, எந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் இப்படி தேவன் சொல்றாருன்னா பாருங்க, தேவன் பொதுவாகவே இவங்களை பிடிக்காதனால சொல்ல மாட்டார். ஏன்னா இன்னைக்கு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றவங்களை வழிநடத்துறது கூட, அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்யறது கூட தேவன் தான். ஸோ எல்லாத்தையும் அவர் தான் வந்து பார்க்குறாரு. ஆனாலும் இங்க தேவன் இந்த இடத்துல ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறாரு. ஸோ ரெண்டுமே ராஜ்யத்துக்குள்ள உறுதியா இருந்துட்டாலும் இந்த ரெண்டு விஷயத்தையும் தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, ஒன்று ரொம்ப பிரியமா பார்க்குறாரு, இன்னொன்று ரொம்ப ரொம்ப அதிக பிரியமா பார்க்குறாரு. ஸோ அதுதான் சியோன். ஸோ ஏன் தேவன் இப்படி வந்து பார்க்குறாருன்னா, ஆக்சுவலாக நம்ம முதலே குறிப்பிட்டது போல பார்க்காம விசுவாசிச்சது திருச்சபையா அல்லது முற்பிதாக்களா அப்படின்னா பாருங்க, இப்போ கூட நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதாவது நான் போக வேண்டிய இடம் எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் சொல்லிட்டார் நீ போ அப்படின்னு. எங்கே போய் இன்னைக்கு சொல்கிறாரோ நம்ம வந்து நீ போ அப்படின்னு தான் ஆபிரகாமெல்லாம் முற்பிதாக்களெல்லாம் வாழ்ந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு போக வேண்டிய இடம் தெரியும். நம்முடைய டெஸ்டினேஷன் என்னங்க? நாம் சென்று சேர வேண்டிய லக்கு என்ன? பரலோகம். பரலோகம் போகிறதுக்கு தேவனே ஒரு சில வாய்ப்புகள் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணுறோங்க? எஸ்கேப் ஆயிடுறோம். தேவனே ஒரு சில சூழல்கள் கொடுத்தா கூட நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படிம்போம். ஆனால் தேவன் பாருங்க, எந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுக்குறாரோ அந்த வாய்ப்புகளை நம்ம போவதற்கு ரொம்ப தயக்கம் காட்டுறோம். நம்ம போக வேண்டிய இடம் தெரியும், ஆனால் நம்ம போக மாட்டோம்னு சொல்கிறோம். அவங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியல, தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா அப்படியே நிற்பாங்க, அந்த இடத்துலயே அப்படியே நிற்பாங்க. அப்போ முற்பிதாக்களினுடைய விசுவாசம் தான் பெருசு. அப்புறம் தேவன் வந்து முற்பிதாக்களை காட்டிலும் இங்கே சியோனை பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறாருன்னா, தேவனுடைய மைண்டில் சரியான ஒரு ரீசன் இருக்கு. சரியான காரணம் இல்லாமல் இப்படி வந்து தேவன் சொல்ல மாட்டார். அப்போ பாருங்க, இப்போ உதாரணத்திற்கு இப்போ ராஜ்யம் வந்துருச்சு, கண்ணுக்கு தெரியுற ராஜ்யம் வந்துருச்சு, உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து வந்தாச்சு. இப்போ 2 அஸ்திபாரமும் இப்போ வந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ஒர்க்கை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதில் பூமியிலிருந்து ஒர்க் பண்ண போகிறது யாருங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் பூமியிலிருந்து. இப்போ நம்ம என்ன ராஜ்யத்தில் இருக்கிறோம்? 2 ஃபவுண்டேஷன் நிற்கிறாங்க, திருச்சபையின் பிள்ளைகளாய் நம்மளும் நிற்கிறோம், முற்பிதாக்கள் நிற்கிறோம். அப்போ பூமியிலிருந்து யார் வேலை செய்ய போகிறா? முற்பிதாக்கள் வந்து வேலை செய்ய போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு சியோனை காட்டிலும் இவங்க எப்படி இருப்பாங்க? வசனத்தில் படித்தோம், சியோனை காட்டிலும் கொஞ்சம் குறைவுதான். அப்போ பாருங்க, இப்போ இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது உலக ஜனங்கள் வந்து கேட்பாங்க,
தேவனை பற்றி கேட்பாங்க. தேவனை பற்றி சொல்லும்போது உலக ஜனங்கள் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம கேட்க போறதில்ல. உலக ஜனங்கள் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, நீங்க யாரு? கேட்பாங்கல்ல. திடீர்னு அந்த முற்பிதாக்கள் நிக்கும்போது உலக ஜனங்கள் எந்திரிச்சு வருவாங்க. அவங்க அதே சிந்தனையில எந்திரிச்சு வருவாங்க. எப்படி மறிச்சாங்களோ அந்த சிந்தனையில எந்திரிச்சு வருவாங்க. எந்திரிச்சு வந்து தேவனை பத்தி ஒருத்தங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுங்களா? அவருடைய ரட்சிப்பின் திட்டம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, தெரியுங்க, நீங்க யாருங்க? கேட்பாங்கல்ல. நீங்க யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நீங்க தேவனை பத்தி சொல்றீங்க, சத்தியம்னு சொல்றீங்க, எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்லுவார்? ஆபிரகாம் என்ன சொல்லுவார்? நான் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தேன். நான் வந்து தேவன் சொன்னதுக்காக என்னுடைய மகனையே வெட்ட கொடுத்தேன். என்னுடைய மகனையே வெட்டு கொடுத்தேன். நான் தேவன் மேல உறுதியான விசுவாசத்தை வச்சிருந்தேன். அசைக்க முடியாத விசுவாசம். ஸோ அதிலிருந்து தேவன் வந்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் நம்பி ஓடுறேன், ஓடுறேன், ஓடிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு உலக ஜனங்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க வந்து ஓடுறீங்க, ஓடுனீங்க, எல்லாம் ஓகே தான். அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பாருங்க, ஆசீர்வாதம் கிடைச்சதான்னு சொல்லி கேட்கும் பொழுது இவர் கண்டிப்பா சொல்லுவார், ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆனா எப்ப கிடைச்சதுன்னா இப்பதான் கிடைச்சது. அப்போ கண்டிப்பா உலக ஜனங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏங்க 4000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்துன்னு சொல்றீங்க, ஆசீர்வாதம் இப்பதான் கிடைச்சதுன்னு சொல்றீங்க, என்னங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல என்னதான் நடந்துச்சு? உங்களுக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஏன் இவ்வளவு கால தாமதம்? ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு தான் ஒரு பதில் சொல்லுவாங்க. அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எங்களுடைய வாழ்க்கையே இருக்குதுன்னு ஆபிரகாம் சொல்லுவாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. எங்க லைஃப் இதுல தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு ஏன் தாமதமாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுவார் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இதைத்தான் சொல்லுவாருங்களாம். உங்களுக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு ஏங்க ஐயா இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால, மேல பார்த்துட்டு வந்த எல்லாருமே, முற்பிதாக்கள் எல்லாமே விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்று வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படித்தான் வாழ்ந்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போயிட்டாங்க. நல்ல சாட்சி வாங்கிக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் குறிச்சு படிக்கிறோம், ஈசாக்கு குறிச்சு படிக்கிறோம், யாக்கோபு குறிச்சு படிக்கிறோம். எவ்வளவு சாட்சி அவங்களை குறிச்சு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்னு வசனங்கள் படிக்கிறோம். ஸோ அப்படியெல்லாம் நற்சாட்சி பெற்று தான் வந்து வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போயிட்டாங்க. ஏன் அடையலை அப்படின்னா வாசிக்கலாம் 40ஆம் வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அவர்கள் நம்மை அல்லாமல் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுறார். அப்போ நம்மை அல்லாமல் யாரை சொல்றாரு அப்படின்னா முற்பிதாக்கள் அல்ல, திருச்சபையின் பிள்ளைகளை சொல்றார். இந்த முற்பிதாக்கள் நம்மை அல்லாமல், திருச்சபையின் பிள்ளைகள் இல்லாம பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமிச்சிட்டார். அதனாலதான் சொல்றாரு, யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிலும் சியோன்ல நான் பிரியமா இருக்கிறேன், சியோனை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உலக ஜனங்கள் கிளியரா புரிஞ்சுக்குவாங்களா? அப்போ உங்களை விட சியோனுங்கிற குரூப் தான் ரொம்ப நல்ல குரூப்புங்களா, அவங்க தான் ரொம்ப அருமையான ஆட்களா, அவங்க தான் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அப்படி வாழ்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை. நம்மளுக்கு தெரியும் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல, மன்னிக்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நான் வந்து விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகள் அன்பே பெரியது. அப்போ விசுவாசம், நம்பிக்கை அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட். கவனிக்கலாம் பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட். ஆனா அன்பு அப்படிங்கிறது நமக்குள்ளிருந்து வெளிவரணும். அன்பு அப்படிங்கிறது நமக்குள்ளிருந்து வெளிவரணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறது நான் வந்து பார்க்கணும். அப்போ பாருங்க, இது ஒரு புது சிருஷ்டிய, இந்த புது சிருஷ்டி கவனிக்கும் போது, அதாவது திருச்சபையின் பிள்ளைகள் கவனிக்கும் போது, இவங்க பழைய நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. புதிய சிருஷ்டிகள் பழைய நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, அவங்க தேவனுடைய புதிய பிரமாணத்திற்கு, அதாவது அன்பின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள். ஸோ அதுதான் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அதுதான் அவர் வந்து சொல்லிட்டாங்க, அவங்க நம்ம இல்லாமல் பூரணராகாதபடிக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ முற்பிதாக்கள் பூரணராவதற்கு, ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள வர்றதுக்கு, அப்போ யார் வரணும் அப்படின்னா திருச்சபையின் பிள்ளைகள் வரணும். அப்போ முற்பிதாக்கள் குழியிலிருந்து எந்திரிச்சு வரணும். இன்னைக்கு ஆபிரகாம் வந்து
தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனுடைய சிநேகிதன், ஃப்ரெண்டு, 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்போ அவர் இன்னைக்கு குழியிலிருந்து எந்திரிச்சு வரணும் அப்படின்னா யார் வரணுங்க? ஆபிரகாம் குழியிலிருந்து எந்திரிச்சு வரணும், யார் வரணும்? திருச்சபையின் பிள்ளைகள் வரணும். நம்ம வந்தா தான் அவரே வெளியே வர முடியும். நம்ம வந்தா தான் அவரே வெளியே வர முடியும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆபிரகாம், முற்பிதாக்கள் எல்லாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வெளியே வரணும் அப்படின்னா அவங்கள விட அதிகமாக நேசிச்ச சீயோன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும். அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அன்புக்குரிய அவர் சொல்ல முற்பிதாக்கள் வந்து வெளியே வரணும். அப்போ மீண்டும் குழிக்குள்ள புதைக்கப்பட்ட அந்த ஒரு விசுவாசம் மீண்டும் தோண்டி எடுக்கப்படணும் அப்படின்னா திருச்சபை வரணும், நம்ம சரியாகணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ எனக்கு ரொம்ப பிடித்த ஜனங்கள் குழிக்கிலிருந்து வெளியே வரணும்னா கூட அது சியோன் ஆகிய திருச்சபை வந்தால் தான் முடியும். இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு முற்பிதாக்களை காட்டிலும் சியோனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்து வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். இந்த பிரகாரம் அப்படின்னா எந்த பிரகாரம்? இந்த பிரகாரம் அப்படின்னா எந்த பிரகாரம் அப்படின்னா பாருங்க, மீட்பு கொடுக்கிறவங்களே திருச்சபை தான். மீட்பு கொடுக்கிறவங்களே திருச்சபை தான். அப்ப இந்த பிரகாரம் மீட்கிறவர்கள் வந்து சியோனிலிருந்து வரணும். மீட்கிறவர்கள் எங்கிருந்து வரணுங்க? சியோனிலிருந்து வந்து அவங்க என்ன பண்றாங்க? அவபக்திய யாக்கோபிலிருந்து நீக்க போறாங்க. சியோன் வந்துதான் அவபக்திய யாக்கோபிலிருந்து நீக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே ரட்சிப்பு அப்படிங்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி முற்பிதாக்களுக்கும் சரி முழுவதும் ரட்சிப்பு சென்று சேர்வதற்கு திருச்சபையின் பிள்ளைகள் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வந்து வாழணும். சுயத்தை தியாகம் செய்து ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து கொடுத்தது போல நம்மளால பலி செலுத்த முடியுமா அப்படின்னா முடியாது தான். ஆனால் பாருங்க, நம்ம வந்து அந்த உணர்வுகளுக்குள்ள நம்ம வந்து போகணும். அவர் போல நம்மளால பலி செலுத்த முடியாது, அந்த அளவுக்கு பலி செலுத்திட்டார். ஆனால் நம்ம அந்த ஒரு பலியின் ஜீவியம் அல்லது அந்த பலியின் உணர்வு நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இவங்க எழுந்திருக்கணும் அப்படின்னா சியோன் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பலியின் வாழ்க்கை வந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ ராஜ்யத்தில் இவங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தேவன் இப்படி டெமான்ஸ்ட்ரேட் செஞ்சு காண்பிக்கிறார். அப்படின்னா அந்த 2 வகுப்பா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கைக்கும் உலக ஜனங்களினுடைய ரட்சிப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா தேவன் கிட்ட கேட்டா தேவனே சொல்றார். 87ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய நகரமே, இந்த டைட்டில் யாருக்கு சூட் ஆகும்? தேவனுடைய நகரமே அப்படின்னா இந்த டைட்டில் யாருக்கு சூட் ஆகும்? நம்ம பாடத்தின் தலைப்பண்ணுங்க, தேவனுடைய நகரம். அப்போ இந்த தேவனுடைய நகரமே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை யாருக்கு சூட் ஆகும்? திருச்சபையின் பிள்ளைகளுக்கு 144,000 பேருக்கு இந்த டைட்டில் சூட் ஆகும். அப்போ உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ராஜ்யத்துல திருச்சபையின் பிள்ளைகள் வாழ்ந்த வாழ்க்கை தான் விசேஷங்கள். நம்ம புரிஞ்சு கொள்ள மாதிரி படிக்கணும் அப்படின்னா வசனங்களாக வசனிக்கப்படும். இன்னைக்கு ஆபிரகாம் குறித்து படிக்கிறோம் இல்லைங்களா? படிக்கும்போது அப்படியே நம்மளுக்கு புல்லரிக்குது. அந்த மாதிரி ராஜ்யத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் வசனமா படிப்பாங்க. படிக்கிற மாதிரி நம்ம வாழ்றோங்களா? ராஜ்யத்தில் நம்ம வாழ்ற வாழ்க்கை தான். இப்போ நம்ம என்ன வாழ்ந்துருக்கிறோமோ, என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, இந்த வாழ்க்கை தான் நாளைக்கு நம்முடைய ராஜ்யத்தில் எல்லா ஜனங்களும் படிக்க போறாங்க. அதான் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வர்றோம், இங்கே வந்து கூடுறோம், தேவனை துதிக்கிறோம், தேவனை பாடுறோம், தேவனுக்கு உண்மையாக நடக்கிறோம். இதை வச்சுட்டு நம்ம உண்மையிலுமே தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம்னு சொல்லிட முடியுங்களா? அதான் நம்ம கவனிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கூடி நம்ம வந்து ஒரு ஒருமித்தாவில நம்ம செயல்படுறதை வச்சு நம்ம சொல்லிட முடியாது உண்மையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்றோம்னு சொல்லி. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம எப்படி வாழ்றோம்? திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம எப்படி வாழ்றோமோ அதை வச்சு தான் சொல்லும். யாரும் பார்க்காத இடத்துல தேவன் பார்க்கிறார் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ்றோம் இல்லைங்களா? அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். யாரும் பார்க்கல, என்ன வேணாலும் செய்யலாம், அப்படி அல்ல. தேவன் பார்க்கிறாரு, இப்படித்தான் செய்யணும். அவங்க தான் அவங்களை குறித்து தான் மகிமையான விசேஷங்கள் அங்கே வந்து அப்படி ராஜ்யத்தில் வந்து வாசிக்கப்படும், நினைக்கப்படும். அதான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ராஜ்யத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் எல்லார் முன்னாலையும் இதெல்லாம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, தேவன் இதெல்லாம் ஒரு வீடியோவாகவே போட்டு காமிச்சிருவார். வீடியோ ஓடுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். தேவன் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்ட போறார். ராஜ்யத்துக்குள்ள எல்லாரும் வந்தாச்சு,
அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் வாழ்ந்த வாழ்க்கைய தேவன் வசனங்களா சப்ஜெக்ட் எடுக்க போறார். இன்னைக்கு எப்படி பைபிள்ல நிறைய டைட்டில் இருக்கு இல்லைங்களா, வசனம் படிக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு டைட்டிலா எடுத்து சப்ஜெக்ட் பேசுறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய தேவன் என்ன பின்னால வரக்கூடிய வசனங்கள் அப்படித்தான் இருக்கு. யார் யாருடைய வாழ்க்கை யார் யாருக்கு பயன்படுமோ அவங்க வாழ்க்கையை வந்து சப்ஜெக்டா எடுக்க போறார் தேவன் ராஜ்யத்துல. அப்போ பாருங்க, நம்மளைய இப்ப வாழக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியில் கிறிஸ்து மாதிரியே வாழுங்கன்றார். ஏன் அப்படி வாழ சொல்றாரு அப்படின்னா, ராஜ்யத்துல நம்மளை குறிச்சு படிக்க போறாங்க. ராஜ்யத்துல நம்மளை குறிச்சு படிக்க போறாங்கன்னா நாம எப்படி வாழணும், ஸோ ஒரு உயர்ந்தபட்ச ஒரு வாழ்க்கை வந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். தேவன் எச்சரிக்கிறார். ஸோ அதனால தான் வசனங்கள் வந்து உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள். அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மகிமை ஏற்படுத்தும் விதமா இருக்குதா, தேவனுக்கு மகிமையை செலுத்தக்கூடிய விதமா இருக்குதா, அது நம்ம கவனிக்கணும். அப்போ உன்னுடைய மகிமையான விசேஷங்கள் வசனிக்கும்படி நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா பார்க்கணும். மத்தேயு 5:16 கூட வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஸோ இந்த வசனம் நம்ம நிறைய டைம் படிச்சிட்டோம். இப்போ இந்த பாடத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, எங்க கண்டு, இங்கேயே கண்டு, இங்கேயே கண்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, ராஜ்யத்துல உங்களை குறித்து மகிமையா பேசும்படி வாழுங்கிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அப்புறம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் இங்கேயே, நம்முடைய வெளிச்சம் இங்கேயே பிரகாசிக்கணும். அப்போ நம்ம இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே நம்ம ராஜ்யத்தில் வாழ்கிற மாதிரி வாழணும். பிதாவாகிய தேவன் நம்ம முன்னால் இருந்தால் நம்ம எப்படி வாழ்வோம்? சாதாரணமாக வாழ்ந்துருவோங்களா? சாதாரணமாக வாழ்ந்துரு. ஒரு கலெக்டர் முன்னால் நம்ம போய் நிற்க வைக்கிறாங்க, கேஷுவலாக நம்ம வந்து பேசிடுவோமா? நம்முடைய செயல்பாடுகள் எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து இருக்கணும். அப்போ இப்போவே நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பழக்கப்படுத்தணும். இங்கேயே நம்ம பழக்கம் இல்லாமல் அங்கே போய் எப்படி நம்ம பழக்கப்படுத்த முடியும்? புது இடத்துக்கு போய் எப்படி பழக்கப்படுத்த முடியும்? ஸோ அதனால தான் வந்து சொல்லிட்டாங்க, ஸோ பிதாவின் நாமம் மகிமைப்படும்படி நல்ல கிரியைகள், நாம் காண்பிக்கக்கூடிய நல்ல கிரியைகள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும். அதனால தான் வெளிச்சங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வெளிச்சம் அப்படிங்கிறது ஒருத்தரை வழி நடத்தக்கூடியது. இருளில் போய் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா வழியே தெரியாது. ஸோ வெளிச்சம் இருந்துச்சுன்னா அந்த பாதையில் பயணிச்சு போகலாம். ஸோ அதனால தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து வெளிச்சமாக இருக்கணும். அப்போ நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிச்சமான கிரியைகளாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ வெளிச்சமான காரியங்களை தேவன் எல்லாருக்கும் முன்பாக ராஜ்யத்தில் சப்ஜெக்ட் எடுக்க போறார். வெளிச்சமான காரியங்கள் காத்து எடுக்க போறார். இப்போ நம்ம எல்லாம் எப்படி வாழணுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பாருங்க, பொதுவாகவே நம்ம கவனிக்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ ஆபிரகாமையே உயிர்த்தெழுப்பின திருச்சபையின் பிள்ளைகளை பற்றி தேவன் பேசும்போது எவ்வளோ அருமையா இருக்கு. ஆபிரகாம் பற்றி பேசும்போது ரொம்ப மெய்மறந்து கேட்குறோம். ஈசாக்கு பற்றி பேசும்போது ரொம்ப மெய்மறந்து கேட்குறோம். யாக்கோபை பற்றி ரொம்ப அருமையாக கேட்குறோம். தாவீதை பற்றியெல்லாம் ரொம்ப அருமையாக கேட்குறோம். ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டாலும் நல்லா இருக்கு ஸ்டோரி, கேரக்டர் ஸ்டடி. அவங்களவே உயிர்த்தெழுப்ப போகிறது யாருங்க? திருச்சபையின் பிள்ளைகள். நம்மளை குறித்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசினா எப்படி இருக்கு? நம்மளை குறித்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசினா எப்படி இருக்குங்க? வேறு நியாயமே இல்லைங்களா? அப்படி இருக்குமா? ஸோ இங்கே நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, ஏன்னா ஆபிரகாமையே உயிர்த்தெழுப்ப போகிறோம் திருச்சபையின் பிள்ளை. அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, இப்போ உதாரணத்திற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு அல்லது ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒரு பையனை எடுத்துருக்கிறான். ஸோ அவங்கள பிரின்ஸிபல் எப்படி அவங்கள கூப்பிட்டு அறிமுகப்படுத்துவார் மற்றவங்க கிட்ட? பிரின்ஸிபல் எப்படி அறிமுகப்படுத்துவார்னா, படித்தா இந்த பையனை மாதிரி படிக்கணும், படித்தா இந்த பையனை மாதிரி படிக்கணும். இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அயராது பாடுபட்டு எதுக்குமே வந்து எந்த ஒரு மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, லீவெல்லாம் எடுக்காம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இவன் வந்து படிச்சிருக்கிறான். அதனால இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸிபல் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவார். இப்போ எல்லா மாணவர்களுடைய பார்வையும் யார் மேலே இருக்கும்? அந்த பையன் மேலேயே இருக்கு. ஓ, இவர் தானா, இந்த தம்பி தானே இப்படி படித்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அந்த பையனை வந்து பார்ப்பாங்க. இப்படி பிரின்ஸிபால் பெருமையாக பேசும்போது அந்த பையனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆமாம் கரெக்டு, அவர் சார் சொல்கிற கரெக்டு தான், நான் லீவ் போடல, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், சொன்னதெல்லாம் ஒபே பண்ணி
வாத்தியார் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நான் நல்லா படித்தேன். அதனால இந்த ஒரு பிரின்சிபால் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப அருமையாக பேசுகிறாரு, இன்னைக்கு நம்மளை ஒரு ரோல் மாடலாக நம்மளை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைப்பான், அந்த பையன் நினைப்பான். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாம இந்த பையனை மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சிருந்தோம்னா, நம்மளும் இவனை மாதிரி படிச்சிருந்தோம்னா, இந்த பிரின்சிபால் கிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை வாங்கியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த பிரின்சிபால் என்ன நினைச்சிருப்பாரு இவனை பற்றி சொல்லும்போது, இந்த பையனை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஏன்னா அவ்வளோ நல்லா படிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல். அப்போ பாருங்க 4 பேர்த்துடைய ஒரு விஷயங்கள் அங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பாருங்க, ராஜ்யத்தில் எல்லாருடைய அட்டென்ஷனும் யார் மேல இருக்கும்? யார் மேல இருக்குங்க? திருச்சபையின் பிள்ளைகள் மேலதான் இருக்கு. ராஜ்யத்தில் எல்லாருடைய அட்டென்ஷனும் திருச்சபையின் பிள்ளைகள் மேலதான் இருக்கும். அப்ப தேவன் சொல்வாரு, முதல்ல அப்போஸ்தலனாகிய பேதுருவை கூப்பிட்டு சொன்னா என்ன சொல்வார்? இவர் இருக்கிறாரே, சாதாரணமானவர் நினைச்சிட்டீங்களா நீங்க? கிறிஸ்துவ அப்படியே பின்பற்றினார். கிறிஸ்துவனுடைய பலிக்குள்ள வரும் பொழுது சிலுவையில நேரா அறையாதீங்க, ஏன்னா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு எனக்கு ஈக்குவல் ஆயிரும், என்னை தலையில அறைங்கினார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. ஒரு சாதாரணமான ஆள் இல்லைன்னு சொல்லி பேதுருவை குறித்து சொல்லுவார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாருங்களா? ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துக்கிறார். ஸோ இவரு என்னுடைய நகரம், தேவனுடைய நகரம் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இவர் என்னுடைய நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த ஒரு வாய்ப்புக்காக ஓடி இருக்கிறாங்க. கிரீடம் 1,44,000 அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்புக்கு நிறைய பேர் ஓடி இருக்கிறாங்க. ஆனா அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டவர்களுடைய ரெக்கார்டு ரொம்ப கம்மி, இழந்தவர்களுடைய ரெக்கார்டு ரொம்ப அதிகம். வாய்ப்பை பெற்றுக்கொண்டவங்க ரெக்கார்டு கம்மி தான், இழந்தவர்களுடைய ரெக்கார்டு தான் அதிகம். அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்பொழுது, இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில ஒருபோதும் கிரீடம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. எந்த நேரத்திலும் கிரீடம் இடம் மாறும், தலையும் மாறும். அன்புக்குரிய சகோதர சகோதரில் பாருங்க, நிறைய வாய்ப்புகள் தேவன் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அதை நாம் சரியா பயன்படுத்திக் கொள்ள இருக்கணும். அப்போ ஏன் ரெக்கார்டு குறைவா இருக்குது வாய்ப்பு இழந்தவங்களுடைய ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, திருச்சபை ஆவதற்கு நிறைய கஷ்டப்படணும். அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். எந்த அளவுக்கு கஷ்டப்படணும்? எந்த அளவுக்கு கஷ்டப்படணுங்க? திருச்சபை ஆவதற்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் சொல்லுங்க. இது ஒரு பதில். எந்த அளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டா இத தயக்கமா பதிலே வராது. ஆனா ஸ்தேவான் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? என்ன மரணம் தானே வரும், அவ்வளவுதானே பண்ணுவாங்க, பண்ணிட்டு போறாங்க. சொல்லுவாரா சொல்ல மாட்டாருங்களா? கல் எடுத்து அடிச்சு கொள்ளுவாங்க, அவ்வளவுதானே, பரவாயில்ல. அதுதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸ்தேவான் அப்படித்தான் என்ன பண்ணாங்க? அடிச்சே கொண்டாங்க. என்ன மீறினா மரணம் வரும், பரவாயில்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் கஷ்டப்படுவதை, கிறிஸ்துவின் நிமித்தம் மரணத்துக்குள்ள போறத நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி. அப்போ ராஜ்யத்துல ஸ்தேவானை குறித்து தேவன் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்? இவர் என்னுடைய நகரம். இவரை கல்லெறிஞ்சு அடிக்கும் பொழுது, கொல்லும் பொழுது பெரிய கல்லா ஒருத்தன் போய் எடுத்தான் சொல்லுவார். பெரிய கல்லா எடுத்து ஒரே அடியில மரணம் வரணும்னு சொல்லி எடுத்து போட்டாங்க, கொலை பண்ணாங்க. ஆனாலும் இவரை எத்தனை பெரிய கல் வேணாலும் நீங்க எடுத்து அடிங்க, வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணாரு. இந்த பலியை நீங்க மேல சுமத்தாதேங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். இவங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். இவர் என்னுடைய நகரம் அப்படின்னு சொல்லி குறிச்சு. ஈசாக் குறித்து சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னதுக்காக எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லுவாரா? அப்பா சொன்னது கீழ்ப்படிஞ்சார். அப்ப திருச்சபையின் பிள்ளைகள், அவர் தான் நிழலா இருக்கார். ஈசாக் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நிழலா இருக்கார். அவர் மாதிரி நம்ம அது கீழ்ப்படிதலை காண்பிக்கணும். அப்ப அந்த லிஸ்ட்ல அப்படியே நம்ம வந்து நிக்கிறோம். என்ன குறிச்சு நிற்கும் போது என்ன குறிச்சு என்ன சொல்லுவார்? கேட்கக்கூடிய உங்களை குறிச்சு இவங்களை கொண்டாந்து ஒரு சகோதரர் கொண்டாந்து நிறுத்துறாங்க, ஒரு சகோதரி கொண்டாந்து நிறுத்துறாங்க. இவர் இருக்கிறாருங்களே, இவர் என்னுடைய நகரம் சொல்லணும் இல்லைங்களா? அழைப்பு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், நம்முடைய அழைப்பு ஒண்ணுதான். அப்ப நம்மளை குறித்து சொல்லும்படி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை முறை அங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ தேவன் அவருடைய ராஜ்யத்துல ஒவ்வொருவரை குறித்து, ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளை குறித்து சொல்ல போறார். இப்போ அனுதின வாழ்க்கையில நம்ம அன்றாடம் எப்படி காண்பிச்சிடணும்னு சொல்லி கூட உண்மைத்தன்மையை தேவன் விரும்புகிற மாதிரி நம்ம வந்து காண்பிக்கணும்னு சொல்லி நான் வந்து. அப்போ இப்போ நீங்க என்ன பார்க்குறீங்க, அங்கே ஸ்தேவான் சொல்லுவார், இப்போ நீங்க என்ன பார்க்குறீங்க,
ஆனா நான் யாருன்னு சொல்லி யூகிக்க முடியாத காலப்பகுதியில வசனத்தை மட்டும் விசுவாசிச்சு எனக்காக இவங்க எல்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம 7ஆம் கால சபையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம் அன்னைக்கு இல்ல. மற்ற 6 சபையின் காலகட்டங்கள் இல்ல. இருக்கக்கூடிய வெளிச்சம் கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து என்ன பண்றாரு சொல்லி பார்த்தா அதிக பிரகாசமான சத்தியங்களை வந்து கொடுக்குறாரு. ஆனா 6 கால சபை காலகட்டங்கள்ல அப்படிப்பட்ட வெளிச்சம் இல்லை. அப்போ குறைவான வெளிச்சத்தை வச்சுட்டு எவ்வளவு நிறைவா வாழ்ந்திருக்கிறாங்க திருச்சபையின் பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய வெளிச்சம் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம எப்படி வாழ்றோம்? அதனாலதான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அதிகமான வெளிச்சம் 7ஆம் சபையின் காலகட்டங்களில் கிடைக்கும் பொழுது அதிகமான விழுகையும் அங்க வந்து ஏற்படுது. அப்போ ஒருவர் நிற்க 1000 பேர் விழுவாங்கன்னு சொல்லி சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போ பாருங்க, பார்க்க முடியாத காலப்பகுதியில வசனங்களை மட்டும் வைத்து விசுவாசிட்டு அவங்க வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. உலக ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பாடங்களை அங்க தேவன் வந்து சொல்லும் பொழுது, மகிமையான ஒரு வசனங்களாக சப்ஜெக்டாக அங்க சொல்லும் பொழுது, அந்த உலக ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வரும். இப்படியெல்லாம் இவங்க வந்து வாழ்ந்துருக்காங்களா, நான் இருந்துட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்போ பக்தி வைராக்கியம் உண்டாகுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தேவன் திருச்சபையை பற்றி இப்படியெல்லாம் வந்து பேசுவார். அப்போ ஸ்தேவானை பற்றி அங்கே வந்து பேசுறார். அப்போ எல்லாருக்கும் உயிர் தான் ரொம்ப முக்கியம், உயிர் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போடுறாங்க. ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்குதா இல்லையா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பார்க்கலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஆனால் அது விலை மதிக்க முடியாதது. ஆனால் இந்த ஸ்தேவான் என்ன பண்றாருன்னா, அதை கூட என்ன பண்றாருன்னா ஒரு துச்சமாக நினைச்சு விட்டுறார். அப்போ எனக்காக ரத்த சாட்சியை மறிச்சிருக்கிறார், இவரை போல நீங்களும் வாழுங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்லுவான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ சியோன் எனக்காக உயிரை கூட பெருசா அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தேவன் என்ன பண்ண போறாருன்னா ராஜ்யத்தில் சொல்ல போறார். உயிரை கூட இந்த திருச்சபையின் பிள்ளைகள் பெருசா நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ராஜ்யத்தில் சொல்ல போறார். அப்போ உயிரே நம்மளுக்கு பெருசா பார்க்கக்கூடாது அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் உயிர்னு சொல்லுவாங்க. ஆனா திருச்சபையின் பிள்ளைகள் அதுவே ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், பெனிஃபிட். அப்படித்தான் வந்து திருச்சபையின் பிள்ளைகள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா வாழணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இப்படி தேவன் ஒவ்வொரு ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் அவர்களுடைய தியாகங்களையும் அவங்க வந்து லிஸ்ட் போட்டு காண்பிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? மீண்டும் அதே 87ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல மறுபடியும் வாசிங்க. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இங்க மறுபடியும் சொல்றாரு தேவனுடைய நகரமே. அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவார்? அவர் குறித்து தேவன் வந்து இவர் என்னுடைய நகரம் சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்? பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, அப்போஸ்தலனாகிய பவுல் குறித்து சொல்லும்பொழுது எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று விட்டேன் சொல்லுவார். அவர் தேவன் சொல்லுவார், இவருக்கு நிறைய லாபம் இருந்துச்சு, எனக்காக, என் மகனுக்காக, இந்த ரட்சிப்புக்காக எல்லாத்தையும் நஷ்டம் வீசிட்டார். அப்ப நம்ம இங்க என்னவெல்லாம் நஷ்டம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு ஆதாயம். இருக்கிறதுலே வந்து அதாவது அன்புக்குரிய சொல்ல இங்க என்ன நம்ம இழக்கிறோமோ, பூமியில நம்ம என்னென்ன இழக்கிறோமோ அதெல்லாம் பரத்துல சேர்த்து வைக்கப்படும். இங்க நம்ம என்னத்தை நம்ம இழக்கலையோ அங்க வந்து கிடைக்காது நம்மளுக்கு. அப்ப இங்க பெஸ்ட் வழி என்னன்னா திருச்சபையின் பிள்ளைகளாவதற்கு இங்க எல்லாம் இழக்கணும். தான் அறிவு அப்படிங்கிறது நம்ம என்ன அறிவு அப்படிங்கிறது நம்ம நாலேஜ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும்னா டெய்லி ஏதாவது கற்றுக்கொள்ளணும். அது அறிவு. தேவனுடைய ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டா தேவன் விரும்பாத குணலட்சணங்களை கைவிடணும். அதுதான் ஞானம். அறிவுக்கும் ஞானக்கும் அதுதான் வித்தியாசம். அறிவு அப்படிங்கிறது கற்றுக்கொள்றது, ஞானம் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று கைவிடணும். டெய்லியும் தேவன் விரும்பாத விஷயங்களை கைவிடணும். அதுதான் ஞானம். அதுதான் அங்க வந்து நம்ம வந்து கவனிக்கிறோம். எல்லாத்தையும் நஷ்டம் என்று நான் விட்டுட்டேன். அப்ப பாருங்க, அவருக்கு பெரிய பொறுப்பு இருந்துச்சு, பதவி இருந்துச்சு. பவுலுக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு, கவர்மெண்ட் வேலை இருந்துச்சு, சமுதாயத்து நல்ல அந்தஸ்து இருந்துச்சு. அதெல்லாம் அவருக்கு என்ன குப்பை, அதெல்லாம் என்ன நஷ்டம். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ராஜ்யத்துக்கு போக முடியுமா? அவருக்கு அதுதான் எண்ணம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு நான் ராஜ்யத்துக்கு போக முடியுமா? முடியாது. அப்ப இங்க இழந்தா தான் அங்க போக முடியும். இங்க நான் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத வந்தா தான் நான் போக முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய திங்கிங்கே அதுதான். எல்லாமே நஷ்டம்தான், எல்லாமே குப்பை தான். எதுக்காக அப்படின்னா கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட். அவரை
அவர் கூட கம்பேர் பண்ணும்போது அவர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை நான் வந்து யோசிக்கும் பொழுது இந்த விஷயங்களை பூமியினுடைய விஷயங்களா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். அதனாலதான் அவர் வந்து சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த பூமியில எதுவுமே பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எனக்கு இந்த பூமியில எதுவுமே பிடிக்காது, எனக்கு கிறிஸ்து மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா எப்படியாவது தேவனுடைய வாயிலிருந்து என்னை குறித்து ராஜ்யத்தில் பேசணும், அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் அவன் சொல்றான், அதுக்காகத்தான் இந்த பூமியில எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டமா வந்து நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில். அடுத்து 10ஆம் வசனம் கூட வாசி. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க எவ்வளவு ஒரு விருப்பம் பாருங்க அவர் வசனத்துல. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி. எவ்வளவு ஒரு வசனம் பாருங்க, மரணத்திற்குள்ளான அந்த ஒரு மரணத்திற்கு ஒப்பாகி எப்படி ஆயினும். அவருக்கு விருப்பம் என்ன, உங்க விருப்பம் என்னங்க பவுல் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, எப்படி ஆனாலும் என்னன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும். முதலாவது உயிர்த்தெழுவதற்கு பங்குள்ளவன் பாக்கியவன். எப்படியாவது நான் என்ன பண்ணணும்னா உயிர் தெழுந்துடணும், அதான் அவருடைய விருப்பம். அதுக்கு நான் வந்து நான் தகுதிப்படுத்தி கொள்ளணும், அதான் விருப்பம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா எல்லாவற்றையும் நஷ்டம் சொல்லி விட்டுட்டேன், குப்பையமா என்றேன். தேவன் நம்மளுக்கு கொடுக்க நினைக்கிறது கோபுரத்தை நாம் நினைக்கணும், குப்பை விட்டுறணும். ஏன்னா அந்த உலகத்தினுடைய விஷயங்களை நம்ம வந்து தியாகம் செய்வதற்கு தயாரா இருக்கணும்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ இந்த பூமியில எல்லாவற்றையும் விட்டுட்டு கிறிஸ்து தான், தேவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம அப்பதான் வந்து தேவன் சொல்லுவார், இவங்க என்னுடைய நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ நமக்கு பேரே தேவனுடைய நகரம் தான். ஸோ நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடலாம், பிடிச்சதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு என்ன பண்ணலாம், அதையெல்லாம் தேவனுக்காக தியாகம் பண்ணணும், டிக் பண்ணிட்டே வரணும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை விட்டு கொடுத்தோம்னீங்க, தேவன் ரொம்ப பிரியப்படும். ரொம்ப பிடிச்ச விஷயத்த விட்டு கொடுத்து தேவனுக்காக விட்டுட்டோம்னா அவர் ரொம்ப பிரியப்படுவார். பின்னால இருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அருளாது இருக்கிறது எப்படி, எல்லாம் நம்மளுக்கு கொடுப்பார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஒவ்வொன்றா நம்ம தியாகம் பண்ணுவதற்கு லிஸ்ட்டு போட்டே இருக்கணும், தயார் பண்ணணும், ஒவ்வொன்றா டிக் அடிச்சுக்கணும். அப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சமான காரியங்களை தேவனுக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கணும். அப்போ நம்ம அப்படி நம்ம வாழ்ந்துட்டா தான் நம்ம குறித்து தேவன் ராஜ்யத்தில் ரொம்ப பெருமையாக பேசுவார். ஸோ நம்முடைய வாழ்க்கை முறை வந்து உலக ஜனங்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு சப்ஜெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் அன்புக்குரிய சொல்ல நம்மளை குறித்து தேவன் பெருமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து வாழக்கூடாது. என்னை குறித்து தேவன் வந்து பெருமையாக பேசணும் ராஜ்யத்தில், அதனால தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது. நம்ம தீமத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா, அதாவது அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், அதுதான் முக்கியம். அதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஆளுகை தேவனுக்கு சித்தமான கிடைக்கட்டும். ஸோ பாடுகளை சகிக்கணும். அப்போ அதுதான் நம்மளுக்கு அருளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்மளை குறித்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக சுயநலமாக எண்ணி எல்லாத்தையும் விடக்கூடாது. ஸோ நமக்கு ஊழியம் செய்வதற்கு தேவன் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஒரு மனநிலையில் இருக்கணும்னா அது வந்து அந்த ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு, அதுக்காகத்தான் நம்ம ராஜ்யத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, திருச்சபையை பற்றி யோவான் வந்து ஒரு விஷன் பார்க்குறார், வெளிப்படுத்தினார் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இங்க சொல்றார் வெளிப்படுத்தல, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல, நல்லா கவனிக்கலாம் பாருங்க, சீயோன் மலையின் மேல ஆட்டுக்குட்டியானவரையும், யாருங்க ஆட்டுக்குட்டியானவர்? கிறிஸ்து. அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம்
தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேர். இது யாருங்க? திருச்சபையின் பிள்ளைகள். இவங்க நிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ திருச்சபை அப்படிங்கிறவங்க அந்த 1,44,000 பேர் அங்கே கிறிஸ்துவ நிற்கிறாங்கன்னு சொல்லி இங்கே வந்து சொல்லுங்க. அப்போ இந்த விஷயம் சும்மா நடக்குங்களா? இந்த வசனத்தில் அந்த திருச்சபையின் பிள்ளைகள் நெற்றியில என்ன நாமம் இருக்குங்களா? பிதாவாகிய தேவனுடைய நாமம். அவருடைய நாமம் வந்து எழுதப்பட்டிருக்குது. அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமம் சாதாரணமாக எழுதிட முடியுமா? அதுக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து வாழணுங்க. கிறிஸ்து சாதாரணமாக எழுதிட்டாரா? அவருடைய பேரை தன்னுடைய சொந்த குமாரன் தான். அதுக்காக எங்காவது தனியாக எங்கே பதுக்கி வச்சிட்டாரா? அவரை சொந்த குமாரன் சொல்லி அவர் வந்து வைக்கல, அவரையே கொடுத்துட்டார். ஆனால் சிலுவைக்கு தான் கர்த்தர் மேலே ரொம்ப அன்பு. அவர் விட்டு விடவே இல்லை, கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு தன்னுடைய மகனை அவர் வந்து விட்டு கொடுத்துருக்கார். ஸோ அதுதான் அன்புக்குரிய சொல்ல, நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தான் திருச்சபையின் பிள்ளைகள் நெற்றியில அந்த ஒரு பிதாவின் நாமம் வந்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய நெற்றியில பிதாவின் நாமம் எழுதுவதற்கு ஒரு அச்சாரமாக இருக்குது. இப்படி தேவன் திருச்சபையை பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தேவனுடைய நகரத்தை குறித்து பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்க, 48ஆம் சங்கீதம் வசனம் 12 மற்றும் 13. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். சியோனை சுற்றி உலாவி. சியோன் அப்படிங்கிறது யாருங்க? யாரு? திருச்சபையின் பிள்ளைகள். சரிங்களா? அப்போ பாருங்க, தேவன் திருச்சபையை பற்றி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, உலக ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு லக்ஸூரியஸ் ஃப்ளைட் வந்து இங்கே நிற்கிது, இறங்கி நிற்கிது. ரொம்ப ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த பார்க்குறக்கே ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது. வந்து இங்கே திருப்பூரில் வந்து இறங்கி ஒரு மணி நேரம் நிற்குன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோங்க? போய் அது எப்படி இருக்குது, அந்த ரெக்கைகள் எல்லாம் எப்படி இருக்குது, வீல் எப்படி இருக்குது, உள்ள சீட்டெல்லாம் எப்படி இருக்குது, அது எப்படி டிரைவர் சீட் எப்படி இருக்குது, அவர் எப்படி உட்காந்து ஓட்டுவார், அந்த எவ்வளோ ஸ்பீடு போகும், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் ராஜ்யத்தில் சியோனை சுற்றி பார்ப்பாங்களாம் திருச்சபையின் பிள்ளைகள். சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வந்து பாருங்க. பின் வரும் சந்ததிக்கு நீங்கள் அவங்க போய் சொல்றதற்காக அதன் அலங்கத்தை கவனிச்சு அதன் அரண்மனை நீங்க உற்று பாருங்க அப்படின்னு உற்று பாருங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை சுத்தி பார்க்குற மாதிரி வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுங்க? வாழணும். சுத்தி பார்க்குற மாதிரி இருக்குங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறைகள் இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அதான் இதெல்லாம் தான் மகிமையான விசேஷங்கள். இதெல்லாம் தான் அங்கே வந்து தேவன் என்ன பண்ண போறாருன்னா சொல்ல போறார். அடுத்தது சொல்லிட்டு 87ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாப்பையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். இங்க கவனிக்கிற பாருங்க, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே. இது யார்? நீங்க நம்ம அந்த வசனத்துல ஒவ்வொன்றா தான் நம்ம பார்க்க போறோம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே அப்படின்னா இது யார் அப்படின்னா பாருங்க, ராஜ்யத்துக்குள்ள தேவனை அறிந்தவர்களுக்குள்ள. சரிங்களா? ராஜ்யத்துக்குள்ள தேவனை அறிந்தவர்களுக்குள்ள பாருங்க. முதல்ல சுவிசேஷ யுகத்துல திருச்சபையை தேவன் தெரிஞ்சுக்கிட்டார். முற்பிதாக்களை அதற்கு முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ ரெண்டு வகுப்பாரும் வந்து அங்கே வந்து ராஜ்யத்தில் நின்னாச்சு. இப்போ தேவன் வந்து சொல்றாரு என்னை அறிந்தவர்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லி. அப்போ அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இப்படி எல்லாம் இருக்குங்களா? சமுத்திரம் ஜலத்தினால், அதாவது எப்படி கடல் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருக்கும், அதுபோல பூமி கர்த்தருடைய மகிமையை அறியக்கூடிய அறிவினால் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை அங்க இருக்கும். இப்ப தேவன் வந்து இப்ப சொல்றாரு என்னை அறிந்தவர்களுக்குள்ள. உலக ஜனங்களுக்கு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு என்னை அறிந்தவர்களுக்குள்ள. அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரை குறிச்சு பார்த்துட்டு வந்தாங்க? 3ஆம் வசனம் வரைக்கும் யாரை குறிச்சு பார்த்துட்டு வந்தோம்? திருச்சபையின் பிள்ளைகளை குறிச்சு பார்த்துட்டு வந்தோம். இப்ப சொல்றாரு அடுத்து உலக ஜனங்களுக்கு சொல்றாரு. என்னன்னா என்னை அறிந்தவர்களுக்குள்ள என்று எப்படி சொல்றாருன்னா ராகாவை பற்றி வந்து பேசுறேங்கிறார். என்னை அறிந்தவர்களுக்குள்ள
ராகாபை பற்றி, பாபிலோனை பற்றி நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப ராகாப் அப்படின்னாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்? ராகாப் யாருங்க? பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்குமா? வேசி அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும். அவங்க வேசி அல்ல, அவங்க ஒரு சத்திரம் வச்சு நடத்தினாங்கிறது நம்ம நிறைய பாடங்களை வந்து கேட்டிருக்கிறோம். ஸோ அவரை பற்றி தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ தேவன் இங்கே அவரை பற்றி, அவங்கள பற்றி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவது, பாபிலோனை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி சொல்கிறார். ஆக்சுவலாக நம்மளுக்கு அழைப்பை எப்படி கொடுத்தாருங்க? பாபிலோனை விட்டு, அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்தார். ஆனால் ராஜ்யத்தில் பாபிலோனை குறித்து பேசுகிறேங்கிறார். எப்படி நாம் புரிஞ்சு, இது நியாயமா அப்படின்னா தேவன் சொல்றாரு இது நியாயம்தான். எப்படின்னா பாருங்க, இது ஒரு தீர்க்க தரிசனம். இப்போ ராகாப் அப்படிங்கிறது அது வேசி அல்ல, தேவன் முதல்ல நமக்கு அழைப்பு கொடுத்த இடம். அப்படின்னா ராகாப் அப்படிங்கிறது ஒரு ஆளா அப்படின்னா இல்லை, அது ஒரு இடம். ராகாப் அப்படிங்கிறது ஒரு இடம். வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:9. எலும்பு எலும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. இங்க சொல்றார் ராகாப்பை நான் துண்டிச்சிட்டேன்றார், கட் பண்ணிட்டேன்றார். ராகாப்பை நான் கட் பண்ணிட்டேன்றாரு. மேலும் சங்கீதம் 89:10 சொல்றாரு, நீர் ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்குனீர் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்கேயும் வந்து ராகாப்பை குறித்து சொல்றாரு. அப்ப ராகாப் அப்படிங்கிறது ஏதோ தேவனுக்கு பிடிக்காத விஷயம், பிடிக்காத ஒரு இடம், அதை வெட்டிட்டேன்றார். சரிங்களா? அப்போ பைபிளில் ராகாப் அப்படிங்கிற சொல்லு 2 வெவ்வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுது. ஒன்று எரிகோ ஊரை சேர்ந்த அந்த ஒரு பெண்ணு, மற்றொன்று எகிப்தை குறிக்கக்கூடிய கவிதை வடிவிலான பெயர். ராகாப் அப்படிங்கிறது என்னங்க? எகிப்து. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்தோம்? எகிப்தில் தான் இருந்தோம். எகிப்தாகிய இந்த உலகத்தில் இருந்தோம். இங்கிருந்து தான் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு. அதனால தான் அதை வெட்டிட்டேன்றார். எகிப்தினுடைய நடவடிக்கைகள் உங்ககிட்ட இருந்து வெட்டுற அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ பைபிளில் குறிப்பா பழைய ஏற்பாட்டில் ராகாப் அப்படிங்கிறது எகிப்து தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு கவிதை அல்லது குறியீட்டு பெயராக இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த ராகாப் வந்து, அதாவது எகிப்து அப்படிங்கிறது அதாவது ஒரு பெருமை, அகந்தை அல்லது கடல் அரக்கன் என்ற அர்த்தத்தில் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு அங்கே வந்து சொல்றார். ஸோ அப்படி இந்த ராகாப் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அப்போ ஒரு ஆளை பற்றி அங்கே வந்து சொல்லப்பட்டதாக இல்லை, அது பெருமையின் உச்சகட்டத்தில் இருந்த ஒரு நகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ராகாப் அப்படிங்கிறது அடையாள பாஷையிலும் சரி, நேரடியான பாஷையிலும் சரி, தேவன் விரும்பாத ஒரு இடம், தேவன் விரும்பாத ஒரு விஷயம். ஸோ அதை வந்து வெட்டிட்டேன்றார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாத இடம் எது அப்படின்னா இந்த ராகாப் அப்படிங்கிற எகிப்து. அப்படின்னா அது பெருமையின் உச்சகட்டத்தில் இருந்து ஒரு இடம். அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து சொல்றார். அப்போ முதல்ல சீசர்களை கூப்பிட்டது எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, எகிப்தாகி இந்த உலகத்திலிருந்து. அப்போ நம்மளும் அங்கிருந்தா வந்து கூப்பிட்டுருக்கார். அப்போ இந்த ஒரு குறிப்பா பர்டிகுலரா இந்த ஒரு வசனத்துல தேவன் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19:18. அக்காலத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும். அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் என்னப்படும். ஸோ அக்காலத்திலே அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தில், அக்காலம், அந்த நாள், இந்த மாதிரி எல்லாம் பைபிளில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து தேவனுடைய ராஜ்யம். அக்காலத்தில் எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசும் சொல்லி சொல்றார். அப்போ அவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண போறாருன்னா 5 பட்டணங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 5 பட்டணங்கள்ல இருந்து தேவனுடைய பிள்ளைகள் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ 5 நகரங்கள் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கானான் பாஷைகளை பேசுறாங்க. அப்போ எகிப்திலிருந்து கூட ராஜ்யத்துக்குள்ள ரட்சிக்கப்படக்கூடிய வகுப்பார் வரப்போறாங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அப்போ அது மட்டும் இல்லாமல் 5 சிட்டியிலிருந்து கூட வர்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ராகாப் அப்படிங்கிறது ஒரு சிட்டியோ அல்லது வந்து ஒரு 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 பேசி அல்ல, அது வந்து ஒரு நகரம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ எகிப்தை பற்றி அங்கே வந்து பேசுறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பாபிலோனை பற்றி அங்கே வந்து பேசுறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பாபிலோனை பற்றி தேவன் என்ன பேச போறார் அப்படின்னா, பாபிலோன்ல தேவனுடைய சபை இருந்துச்சா? பாபிலோன் அப்படிங்கிறது நம்ம படிக்கும்போது குழப்பமான பெயர் சபை அமைப்புன்னு சொல்லுவோம். பாபிலோன் அப்படின்னாலே குழப்பம். அங்கிருந்து நம்மளை வெளிக்கொண்டாண்டார். ஆனால் பாருங்க, ஆதி காலத்தில் உண்மையிலேயே பாபிலோன்ல கூட ஒரு சபை இருந்திருக்கு. வாசிக்கலாம் 1 பேதுரு 5:13. 1 பேதுரு 5:13 உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரத்தியாக மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். இங்க சொல்றாரு பாருங்க, அதாவது
பாபிலோன் உள்ள சபை. பேதுரு சொல்றார், பாபிலோன்ல கூட சபை இருந்திருக்கு. அப்படின்னா அங்க கூட சத்தியம் போயிருக்குது. அங்கிருந்து கூட நாளைக்கு என்ன பண்ண போறாங்க? திருச்சபையின் பிள்ளைகள் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அவங்கள பற்றி தேவன் வந்து சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? பாபிலோன் அப்படிங்கிற அந்த குழப்பமான போதனைகள் எல்லாம் இவங்க இருந்தாங்க, இங்கிருந்து கூட தேவனுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க தேவன் என்ன பண்ணுவார்னா அங்க சொல்லுவார்னு சொல்லி நம்ம அப்போ நம்ம நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, திருச்சபையின் வாய்ப்பு அப்படிங்கிறது ஏதோ நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. நாளைக்கு ஒருத்தர் வந்து நாளைக்கு பேசிக் கேட்டு தேவனோடு நல்ல மனசாட்சி உடன்படிக்கைக்குள்ள அந்த உண்மையான ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா அவங்க கூட என்ன பண்ணலாங்க? கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வருவதற்குண்டான முகாந்தரங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். மேலும் வாசிக்கலாம் பாருங்க, 87ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல பெலிஸ்தரை குறித்து வந்து பேசுறங்கிறார். இப்போ நம்ம ராகாப் பார்த்துட்டோம், பாபிலோன் பார்த்துட்டோம், அடுத்தது பெலிஸ்தியர் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த பெலிஸ்தியர் அப்படிங்கிறத குறித்து நம்ம வந்து படிக்கும் பொழுது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். இங்க சொல்றாரு பாருங்க, பிலிப்பு ஆசோத்தில் காணப்பட்டு. அப்போ பெலிஸ்தர் அப்படிங்கிறது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த பெலிஸ்தர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசோத் பட்டணம். இந்த ஆசோஸ் தான் பெலிஸ்தியனுடைய பட்டணம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க நம்முடைய சகோதரர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா, இங்க கூட சுவிசேஷம் வந்து அப்போஸ்தலருடைய காலப்பகுதியில் போய் பிரசங்கிக்கப்பட்டிருக்குது. ஸோ இங்க ஸ்தாபிக்கப்பட்ட சபையிலிருந்து கூட ஒரு சிலரோ பல பேரோ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் திருச்சபையாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடுத்தது பெலிஸ்தருக்கு அப்புறம் தீரியர் அப்படிங்கிறது குறித்து தீரு பட்டணம். இந்த தீரு பட்டணம் அப்படிங்கிறது பாருங்க, சங்கீதம் 45:12 தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் தயவை நாடி வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த தீரு குமாரத்தி அப்படிங்கிறத நம்ம இது ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஆனால் தீரு பட்டணத்திலிருந்து கூட என்ன பண்ணுவாங்க? திருச்சபையின் பிள்ளைகள் வருவதற்குண்டான முகாந்தரங்கள் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்தது எத்தியோப்பியா குறித்து பேசுகிறேங்கிறார். எத்தியோப்பியா குறித்து பேசுகிற அப்போ எத்தியோப்பியா குறித்து பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எத்தியோப்பியா பட்டணத்திலிருந்து ஒரு ஃபேமஸான ஒருத்தர் வந்தார். யாரு? ஒரு மந்திரி வந்தார். ஒரு ராஜஸ்திரியினுடைய மந்திரி வந்தார். தேபா நாட்டு ராஜஸ்திரியினுடைய மந்திரி வந்தார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 27. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. இங்க கவனிக்கிற பாருங்க, எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய காந்தாகே அப்படிங்கிறவருடைய மந்திரி வர்றாரு. வந்து அவர் அந்த நாட்டுக்கு வர்றாரு. அப்போ வரும்பொழுது ஒரு புஸ்தக சுருள் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறார். அவர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது பிலிப்பு வர்றார். பிலிப்பு வந்து என்ன படிக்கிறீங்க? புஸ்தக சுருள் இருக்குது, எழுதி இருக்குது, ஏசையா இருக்குது, அதை வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சரி, படிக்கிறீங்களே, உங்களுக்கு எதாவது புரியுதா? நான் அதை ஒரு நல்லோட்டமாக சொல்லிடுறேங்க, டைம் இல்லாதங்கிட்ட நீங்கள் படிங்க. இது படிக்கிறீங்களே, உங்களுக்கு எதாவது புரியுதா அப்படின்னு. உடனே எனக்கு ஒன்றும் புரியல, யாராவது விளக்கி சொன்னா தான் புரியும் அப்படின்னு. சரி, நான் விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் எடுக்கிறார். பிலிப் இந்த மந்திரிக்கு அவர் கிளாஸ் எடுக்கிறார். அப்போது எங்கே கிளாஸ் எடுக்கிறார் அப்படின்னா, கேரட் வண்டியில் ரன்னிங்லேயே கிளாஸ் எடுக்கிறார். ரன்னிங்லேயே கிளாஸ் எடுத்து தேவனுடைய தெய்வீக திட்டமெல்லாம் சொல்லி எல்லாமே சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. வண்டி நிற்கும் போது சப்ஜெக்ட் நின்றுச்சு. பார்க்குறாரு, தண்ணி இருக்குது. தண்ணி இருந்தோடனே நான் தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வரலாமான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஓகே, உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்துச்சு, உண்மையாலுமே நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பொதுவாக நாம் பேசிக் கேட்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? எவ்வளோ காலம் எடுப்போம்? ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பவும் முழுசாக நம்ம வர்றதுக்கு மனசு வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் ஆராதனைக்கு மட்டும் வர்றாங்களே அப்படின்னு வருவோம். அப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் வீட்டில் போய் பேசி கவுன்சிலிங் கொடுத்து எல்லாம் சமரசம் பண்ணி அதுக்கப்புறம் நல்மனசாட்சி உடன்படிக்கைக்குள்ளே வருவோம். ஆனால் ஆன் தி வேலை சப்ஜெக்ட் கேட்டு அந்த மந்திரி ஞானஸ்தானம் எடுத்திருக்காருன்னா எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வு அவருக்கு.
இதான் நம்ம கவனிக்கணும். அப்போ நம்மளும் அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வோட நம்ம வந்து செயல்படணுங்கிறத தேவன் வந்து சொல்றார். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உபதேசங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த ஒரு அறிவில் வளரக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அதே போல் நம்ம அந்த உபதேசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உணர்வுகளுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும். உபதேசங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே என்னன்னா உபதேசம் தான் அவருக்கு வந்து முக்கியத்துவமாக இருந்திருக்கு. ஸோ உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதனால தான் நம்முடைய சகோதரர் எழுதுறாரு. அதாவது தன்னடக்கத்தின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் எழுதுறாரு. அப்போ தன்னடக்கம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ உபதேசங்களை காட்டிலும் உணர்ச்சிகளுக்கு உணர்வுகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கூடாது. உணர்வுகளை நம்ம என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக. அங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தா அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், நான் பெரிய மந்திரி, எங்கள் ராஜஸ்திரியினுடைய எல்லா பொக்கிஷத்துக்கும் நான் தான் வாரிசு, எங்கள் கையில் தான் சாவியே இருக்குது, நான் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பலியின் வாழ்க்கை வந்து வாழணும்னு சொல்லியிருக்கலாம். அல்லது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஓ இப்படியெல்லாம் அவர் வந்து ஈடுபலி கொடுத்தாருங்களா, அப்படியெல்லாம் நடந்தாரா, சரிங்க ரொம்ப நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு கூட போயிருக்கலாம். ஆனால் உபதேசத்திற்கு அங்கே முக்கியத்துவம் அப்படின்னா அந்த டாக்டரினுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்போ இப்போ இப்போ கந்தாகையினுடைய மந்திரி சரியான ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்ந்துருக்காருன்னு வைங்க. வாழ்ந்துருந்தாருன்னா ராஜ்யத்தில் அவர் கூட என்ன பண்ணுவாருங்க இருப்பார். அப்போ இன்னைக்கு என்னன்னா ராஜ்யத்தில் யார் யார் இருக்க போறாங்கிறத ஒவ்வொரு லிஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறோம். இவரெல்லாம் வரார், கந்தாகையினுடைய மந்திரி வர்றார். இப்போ புதுசு ஒருத்தர் வந்துருக்கார். 144,000 பேரில் 12 பேர் கன்ஃபார்ம். இப்போ இவரு குறித்து இவரு நல்லா வாழ்ந்திருந்தாருன்னா இவரு குறிச்சும் அங்கே வந்து பேசப்படும். தீருப்பட்டினத்திலிருந்து பேசப்படும், வெளிஸ்தப்பட்டினத்திலிருந்து பேசப்படும், திருப்பூர் பட்டணத்திலிருந்து பேசப்படும். சுவாசிப்போம், சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சோரில் அப்படியெல்லாம் அவங்க வந்து வாழ்ந்துருக்குறாங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். சரி, அப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும், உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். இங்கே 5ஆம் வசனத்தில் சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும், உன்னதமானவர் தாமே அதை வந்து ஸ்திரப்படுத்துவார். அப்போ 4ஆம் வசனத்திற்கும் 5ஆம் வசனத்திற்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்பொழுது 4ஆம் வசனத்தில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா 5 பட்டணங்களிலிருந்து திருச்சபையின் பிள்ளைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் வந்து பார்த்தோம், சரிங்களா? அப்புறம் 5ஆம் வசனத்தில் சியோனை குறித்து இன்னான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா 5ஆம் வசனத்தில் ஒட்டு மொத்தமாக 144,000 பேரை குறித்து இன்னான் இன்னான் அதில் பிறப்பான் என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ 4ஆம் வசனத்தில் அதாவது என்ன சொல்றாருன்னா யாருடைய வாழ்க்கை அங்கே வந்து திருச்சபையின் பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா அதாவது உலக ஜனங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் அவங்களுக்கு குறித்து சொல்கிறோம். அப்போ உன்னதமானவர் வந்து அதை வந்து ஸ்திரப்படுத்துறார் அப்படின்னா பாருங்க 4வது வசனத்துல எல்லாம் புரிஞ்சுக்கலாம், எல்லாம் ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். 4ஆம் வசனத்துல டோட்டலா 144,000 பேர் அங்க வந்து நிறுத்தல. உலக ஜனங்களுக்கு எந்த திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாடமா இருக்குமோ அவங்களுக்கு கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறார். 5ஆம் அதுதான் வந்து சொல்றாரு 5 சிட்டியை பத்தி வந்து பேசுறார். 5ஆம் வசனத்துல டோட்டலா 144,000 பேர் யார் யார் அப்படிங்கிறத உலக ஜனங்கள் கிட்ட தேவன் வந்து சொல்றாரு. அது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா சமுத்திரம் ஜலத்தினால் நிறைஞ்சிருக்கிறது போல தேவனை அறிகிற அறிவினால நிறைஞ்சிருக்கும் சொல்லி. அப்போ உலக ஜனங்களுக்கு தேவனை பற்றின ஒரு நாலேஜ் வரும். ஏன்னா 144,000 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி உன்னதமானவர் அங்க என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஸ்திரப்படுத்த போறார் அப்படிங்கிறத அங்க வந்து பார்க்கும். அப்போ உலக ஜனங்கள் கிட்ட சியோனை குறிச்சும் தேவனுடைய திட்டம் குறிச்சும் அங்க ரொம்ப தெளிவா சொல்லப்படும் சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ 144,000 பேரை அவங்க தான் திருச்சபையின் எண்ணிக்கை, அது ஸ்திரப்படுத்தப்பட்டுருச்சு, அது மாற்றம் இல்லை. ஆனால் 144,000 பேர் யார் யார் அப்படிங்கிறத ராஜ்யத்தில் தேவன் என்ன பண்ண போறாருன்னா ஸ்திரப்படுத்த போறார். ராஜ்யத்தில் தான் சொல்ல. அப்போ திரைக்கு அப்பால யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உலக ஜனங்கள் ரொம்ப கிளியரா வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு பெயர் பட்டியல் அங்கே என்ன ஆகும்னா தயாரிக்கப்படும். இதைத்தான் கிறிஸ்து முதல் வருகையில வந்து பேதுருக்கிட்ட சொல்றாரு, இந்த கல்லின் மேல என்னுடைய சபையை கட்டுறேன், கல்லின் மேல என்னுடைய சபையை கட்டுறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி கட்டி முடித்த திருச்சபையை ராஜ்யத்துல கிறிஸ்து தேவன் கிட்ட கொண்டு போய் ஒப்படைப்பார். கட்டி முடிக்கப்பட்ட திருச்சபையை அந்த திருச்சபையினுடைய பிள்ளைகள் அவங்களுடைய ஒவ்வொரு பெயரையும் தேவனே அவருடைய வாயில சொல்ல போறார். தேவனே அவருடைய வாயில அவர் வந்து படிச்சா எப்படி இருக்குங்க? அப்ப நம்ம பேரை தேவன் படிச்சா எப்படி இருக்கு? கலெக்டர் படிச்சாலே நம்மளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம பேரை அங்க தேவன் அவருடைய வாயால படிச்சா எப்படி இருக்கும்? அப்ப தேவனுடைய அந்த ஒரு வாயிலிருந்து நம்முடைய பெயரை படிக்கப்படும்படி நம்ம வந்து வாழணும்.
தான் இந்த ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு. அப்போ தேவனே என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, நாம் எப்படி ஒரு உயர்ந்தபட்ச ஒரு வாழ்க்கை வந்து வாழணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போறோம். ஒரு பொருள் வாங்க போறோம். நிறைய ஆர்கியுமென்ட் பண்றோம். ஆர்கியுமென்ட் பண்ணி ஒரு ரூ. 10 நம்ம கம்மி பண்ணிட்டோம். மிச்சம் பண்ணிட்டோம். மிச்சம் பண்ணிட்டு வந்தாச்சு. எவ்வளோ பெருமையா இருக்கு. நாளைக்கு ராஜ்யத்துல ராஜ்யத்துல அந்த கடைக்காரர் கீழ நிப்பார். நம்ம மேல நின்னு எப்படி சொல்லுவாரு? ரூ. 10க்கு அவ்வளோ பேசினார். எப்படி அப்படி? கேட்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம இப்போ நிறைய பேர்த்த படிச்சோம். அவங்க படிச்சா, அவங்கள குறிச்சு எந்த ஒரு மைனஸ் நம்ம வந்து பார்க்க முடியல. அப்போஸ்தலர்களாகட்டும், அந்த ஸ்தேவான் ஆகட்டும், இவங்கள குறிச்சு எந்த ஒரு மைனஸுமே நம்ம வந்து பார்க்க முடியல. அப்ப நம்மள குறிச்சு அங்க தேவன் அவரே அவருடைய வாயிலேயே வந்து சொல்லப் போறார். அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு குணலட்சணங்களை நம்ம வந்து காண்பிக்கணும். அதான் நம்ம வந்து பார்க்குறோம். அதான் நான் பாருங்க, தேவன் சில காரியங்கள்ல அனுமதிச்சார் அப்படின்னா, அவர் கைவிட்டுட்டாருன்னு நம்ம நினைக்க வேண்டாம். தேவன் சில காரியங்களை அனுமதிச்சாருன்னு கைவிட்டுட்டாரு, நம்ம அப்படியே விட்டுட்டார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அந்த விஷயம் நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லி தேவன் நினைக்கிறார். இந்த விஷயம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால தேவன் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்றாரு. அப்படித்தான் நம்ம நினைக்கணும். ஆனா நம்ம பல சூழ்நிலையில என்ன நினைச்சிடுறோம் அப்படின்னா, நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா, உடனே நம்ம வந்து தேவன் நம்மள கைவிட்டுட்டார். ஸோ நம்ம நினைச்சது என்னைக்குமே முளைக்காதுங்க. நம்ம விதைச்சது தான் முளைக்கும். நெறைய சிந்தனையில நெறைய ஓடும். அது சில இது சில. ஆனா தேவன் நம்முடைய குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்காரோ, அது மட்டும் தான் என்ன பண்ணும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப தேவன் நம்மை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்குங்க நம்மள பத்தி பேசுறதுக்கு? எந்த மாரி நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இது நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நமக்கு வந்து அந்த திருச்சபையின் வாய்ப்பு அப்படிங்கிறது தேவன் வந்து குடுத்திருக்கார். தேவன் திருச்சபையின் வாய்ப்பு நம்மளுக்கு குடுத்திருக்காரு. நம்ம என்ன மாரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம்? நம்மள குறிச்சு பேசணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா? தேவன் அவருடைய திருவாய் மலர்ந்து நம்மளுடைய பேர சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நம்ம என்ன மாரி வாழ்ந்துட்டோம்? வாழ்ந்தா தானே பேச முடியும். நம்ம இந்த வாழ்க்கைய வந்து வாழாம, "என்னை பற்றி பேசுங்க, என்னை பத்தி பேசுங்க" அப்படின்னு எப்படி பேசுவார்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அவர் பேசும் விதமாக, தேவன் அவருடைய நாமம் மகிமைப்படும் விதமாக நாம் என்ன பண்ணணும்னு சொன்னா, வாழணும் அப்படிங்கிறத நாம வந்து பார்க்குறோம். அப்ப நம்ம எத எத சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்ந்துறணும். ஆனா நம்ம பாருங்க, எதையுமே பலி செலுத்துறதுக்கு, முழுமையா செலுத்துறதுக்கு நம்ம முன் வர்றதில்ல. நேரமாகட்டும், அல்லது பொருளாதாரமாகட்டும், நம்முடைய உடல் உழைப்புகளாகட்டும், செல்வாக்குகளாகட்டும், இதெல்லாம் முழுமையா பலி செலுத்துறோம்னு தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்துலயும் நம்ம வந்து எப்படி செலுத்துறோம்னா, அரைகுறையா தான் நம்ம வந்து முழுமையா நம்ம வந்து செலுத்துறதில்ல. அப்ப நம்ம அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப நம்ம இந்த ஒரு குணலட்சணத்தோட இருந்தா, எப்படி நம்ம குறிச்சு தேவன் வந்து சொல்லுவார்? தேவன் எப்படி சொல்லுவார்? பாருங்க, நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவன் வந்து 1,44,000 பேர் யார் யார் அப்படிங்கிறத ஸ்திரப்படுத்திட்டார். அது ஸ்திரப்படுத்திட்டாரு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு இப்போ இப்போ அட் பிரசன்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வேக்கண்டா இருக்கு. 1 2 தெரியல. இப்போ அட் பிரசன்ட் வேக்கண்டா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து பாடம் கேட்கிறோம். இந்த சத்தியத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த வேக்கண்ட் மட்டும் ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம நிராயுதபாணிகளாக நிக்க வேண்டியது. நம்ம கைவிடப்பட்டவர்களாக, மிகுந்த துக்கத்தோட, ரொம்ப கஷ்டத்தோட நிக்கணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்படியே நின்னுட்டு இருந்தா அடுத்து நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கு? திருச்சபையின் பிள்ளைகள் வாய்ப்புலேருந்து நம்ம நின்னுட்டே இருக்கிறோம். விட்டுட்ட வாய்ப்பை. அடுத்து என்ன ஆகும்? அடுத்த ஸ்டேஜ் திரள் கூட்டம். திரள் கூட்டமா மட்டும் போகணும்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? நம்மளை அழைச்சது திருச்சபையின் பிள்ளைகள் வாய்ப்புக்கு தான். மட்டும்தான் நம்ம வந்து ஓடணும். அப்படித்தான் நம்ம வந்து நினைக்கணும். நம்மளுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கணும். சிந்தை அதான் உலகத்திலே சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம எதை குறித்து நம்ம நினைக்கிறோமோ அதான் மாறுவோம் அப்படின்னு. அப்போ நம்ம திருச்சபையின் பிள்ளைகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவன் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா, அப்படி நம்ம வழி தவறாமல் நம்ம வாழக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். மேலும் வாசிக்கலாம் 89:37. சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். இங்க சொல்றாரு, அதாவது திருச்சபையின் வாய்ப்புகள் ராஜ்யத்துல, அதாவது திருச்சபையின் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ராஜ்யத்துல 1,44,000 பேர் முழுமையானதுக்கு அப்புறம் ஒரு சந்திரனை போல ஒரு முழுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ள அது வந்துரும். அதே போல அது என்றென்றைக்கும் உறுதியான ஒரு சூழ்நிலைக்குள்ளேயும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
அப்போ பார்த்தோம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்பொழுது 5 சிட்டியிலிருந்து திருச்சபையின் பிள்ளைகள் வருவாங்கன்னு சொல்லி 5ஆம் வசனத்துல திருச்சபையின் பிள்ளைகள் யார் யார் அப்படிங்கிறத குறித்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ 6ஆம் வசனம் பாருங்க, இதுவும் அதே மாதிரி வரும். 87:6. கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். இங்க நம்ம இப்போ கவனிக்கிறோம் பாருங்க, கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். சேலா. பொதுவாகவே நாம் படிக்கும் பொழுது சேலா விட்டுருவோம். சேலா அப்படிங்கிறது தனியான ஒரு பாடம், அது பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். சேலாவுக்கு தேவன் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, அந்த இடத்துல நம்மளை வந்து நிதானமாக நிறுத்து பார்க்க சொல்கிறார். சேலா அப்படிங்கிறது இப்போது உதாரணத்துக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரா குரூப்பில் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு இடம் வரும்பொழுது அங்கே சேலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துருவாங்க, அந்த நோட்ஸ் எழுதிடுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் பாடிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த முன்னால் இருக்கிற லைன்ஸு இது எல்லாத்தையும் அந்த இடத்துல நின்று யோசிப்பாங்களாம். தேவன் உன்னதமானவர் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு வராங்க. அப்போ சேலா அப்படின்னோடனே தேவன் எந்த வகையில் உன்னதமானவர், மேன்மையானவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிந்திப்பாங்க. சிந்திச்சுட்டு ஓ இப்பேற்பட்ட தேவனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைனுக்கு போவாங்க. அதனால அந்த ஒரு நிறுத்தம், நிதானம் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சேலாங்கிற அந்த வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் யாரோட பேரை வந்து எழுத போறார் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர்ல இருந்து நம்ம திருச்சபையா நம்ம வந்து போறோம் அப்படின்னா, இந்த திருப்பூர்ல திருச்சபையின் பிள்ளைகள் எத்தனை பேர், திரள் கூட்ட வகுப்பார் எத்தனை பேர் அப்படிங்கிறத அவர் வந்து பேர் எழுத போறார். அதுதான் வந்து பார்க்குறோம், கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது. அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் எத்தனை பேர், திரள் கூட்டம் எத்தனை பேர், உலக ஜனங்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத தேவன் வந்து அப்போ உலக ஜனங்கள் திருச்சபையாகி நம்மளை எப்படி பார்ப்பாங்க? இப்போ திருப்பூர் தான், திருப்பூர் பட்டணத்தில் நம்ம திருச்சபையின் பிள்ளைகளாக நிற்கிறோம். உலக ஜனங்களும் வந்து நிற்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரரும் வந்து நிற்கிறார், நம்ம கூட சண்டை போட்டவரும் நிற்கிறார், அன்பா இருந்தவரும் நிற்கிறார், ஆனால் ஒரு சத்தியம் தெரியாது நிற்கிறார். அப்போ நம்மளை எப்படி பார்ப்பார்? நம்ம கூட ஒரு ஒரு மனஸ்தாபத்திலிருந்து அவர் எப்படி பார்ப்பார்? அல்லது நம்மளை குறைவாக பார்த்தவங்க எப்படி பார்ப்பாங்க? இவங்க எப்போ பார்த்தாலும் கன்வென்ஷன் போயிடுவாங்களே, எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போவாங்களே, எல்லா மீட்டிங்கும் போவாங்களே, ஓ இதுக்காகத்தான் இப்படி போனாங்களா, திருச்சபையின் பிள்ளைகளாக தான் இப்படி போனாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நம்ம அவங்ககிட்ட தவறான ஒரு குணலட்சணம் காட்டியிருக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, வேலை செய்கிறவங்க அப்படின்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க? எங்கிட்ட அவ்வளோ சண்டை இருக்கும்போது இப்படி சண்டை போட்டுட்டு இப்படியெல்லாம் குணலட்சணம் காமிச்சிட்டு எப்படி இவர் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அதனால தான் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை இங்கேயே வந்து பார்க்கணும். அப்போ பார்க்கும் பொழுது தான் தேவனை அவங்க வந்து மகிமைப்படுத்துவாங்க அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்கிறேன். அப்போ டைரக்டாக இந்த 6ஆம் வசனம் பார்க்கும்பொழுது பாருங்க, டைரக்டாக தேவன் வந்து அதை தொகையிடுவார். யார் யார் எந்தெந்த வகுப்பாரில் எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத தொகையிடுவார். அப்போ தேவன் இப்படி தொகையிட்டதுக்கு அப்புறம், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், தொகையிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா, உலக ஜனங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிரும். ஏன்னா சத்தியமெல்லாம் சொல்லப்பட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்து வந்துட்டோம் இல்லைங்களா, இதான் ராஜ்யத்தினுடைய ஆர்டரு. இந்த ஆர்டரில் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உலக ஜனங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிரும். ஓ இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டமா, இதுக்கு தான் தேவன் இப்படி எல்லாம் உலகத்தை கொண்டு போயிட்டு ஒரு மரணத்துக்குள்ள ஒரு அழிவுக்குள்ளெல்லாம் கொண்டு போய் உயிர் தெளிப்பி இப்படி கொண்டாந்து இப்படி நிறுத்தி வச்சு மறுபடியும் சத்தியம் சொல்ல போறாரா, இவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம வந்து படிக்க போறோமா, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிரும். அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் 87ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்றாங்க. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாமா, பாடுவாங்க ஆடுவாங்க. அப்படின்னா தேவன் மேல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. தேவன் மேல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அவருடைய உன்னதமான திட்டத்தை தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றாங்க. அப்போ சங்கீதம் 48:2 வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்குது, அதுதான் மகாராஜாவின் நகரம். அந்த சியோன் பர்வதம் தான் மகிழ்ச்சியின் ஒரு ஸ்தானமாக இருக்குது, அது மகாராஜாவினுடைய ஒரு நகரமாகவும் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து பார்ப்போம். அப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தோம்னா, அந்த மகிழ்ச்சிக்குள்ள, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, அந்த சியோன் நகரத்துக்கு நோக்கி ஓடி வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 7ஆம் வசனம் சொல்லுது.
எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் ஊற்று அப்படிங்கிறதே அங்கிருந்து சுரந்துட்டே இருக்கு. ஊற்று தண்ணி அப்படிங்கிறது சுரந்துட்டே இருக்கு, வற்றவே வற்றாது. அப்ப எங்க ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று அப்படின்னா தேவனுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள, திருச்சபையின் பிள்ளைகளுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமா சொல்லுவாங்க. எல்லா ஜனங்களும் ஏகமா அங்க வந்து சொல்லுவாங்க, தங்களுடைய மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்படி எல்லாம் நடக்கும்போது ஒரு வகுப்பாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க யாருங்க? திருச்சபை வந்தாச்சு, உலக ஜனங்கள் வந்தாச்சு, முற்பிதாக்கள் வந்தாச்சு, யார் மட்டும் மிஸ்ஸிங்? திரள் கூட்டம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எந்த அளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுங்களா? வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இவங்களுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 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 மன கஷ்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு முதலே பார்த்த ஒரு உதாரணம் தான். அதாவது 495 எடுத்த ஒரு மார்க் எடுத்த ஒரு பையனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 495 எடுத்த குறித்து ரொம்ப பெருமையாக பேசுறாங்க. 494 எடுத்திருப்பாங்க ஒருத்தங்க, அவங்கள குறித்து பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் பெஸ்ட்டு. அப்போ அவங்க அவர் அந்த 494 மார்க் எடுத்தவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு மார்க், ஒரு மார்க், ஒரே மார்க் நான் சேர்த்து எடுத்திருந்தேன்னா இந்த பிரின்சிபல் என்ன சொல்லியிருப்பாரு? என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார், அருமையாக என்னை குறித்து வந்து ஒரு டெஸ்டிமனி கொடுத்துருப்பார். அந்த ஒரு மார்க் மிஸ் பண்ணதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த பிரின்சிபால் கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்க முடியல, எல்லாரும் என்னை வந்து ஒரு மார்க் விட்டுட்டானேன்னு சொல்லி பார்க்குறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் அந்த வாய்ப்பு கோடி அதை மிஸ் பண்ணி அங்கே திரள் கூட்டமானவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி மன கஷ்டம் இருக்கும். ஐயோ, தேவனுடைய வாயிலிருந்து என்னுடைய பேரை சொல்ல முடியாமல் போயிடுச்சே. அந்த ஒரு மனநிலையை நான் அன்னைக்கே மாற்றிருக்கலாமே, அந்த ஒரு குணலட்சணத்தை நான் அன்னைக்கே மாற்றிருக்கலாமே, அன்னைக்கே நான் தேவன் அவருடைய வசனங்கள் கொடுக்கும்போது நான் திருந்திருக்கலாமே, நான் திருத்திருக்கலாமே, நான் பிரயோஜனமாக வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்போ பரிதவிப்பாங்க. பரிதவிச்சதுக்கு அப்புறம் அவங்களே ஒரு நல்ல மனநிலைக்கு வந்துருவாங்க. எப்படி வந்துருவாங்க தெரியுங்களா? நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், வேற வழி இல்லை. நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், அவருக்கு துதி செலுத்துவோம். ஏன் துதி செலுத்துவோம்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துருச்சு, திருச்சபையின் பிள்ளைகள் லக்கம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, ஆனாலும் மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான், தோழியா நாம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள அவங்களும் வந்துருவாங்க. சரி, இப்போ திரள் கூட்ட வகுப்பார அந்த மகிழ்ச்சிக்குள்ள வந்துருவாங்க, உலக ஜனங்களும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் உலக ஜனங்களுக்கு அவங்க குடிச்ச இன்னும் ஒரு வசனம் பாருங்க, 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல 2 மட்டும் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். போதும். அப்போ பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போட பாடி எங்க வருவாங்களா? சியோன் அப்படின்னா திருச்சபையின் பிள்ளைகள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்க வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கோ, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிரும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சோர்ல, நமக்கு தேவன் இந்த திருச்சபையின் வாய்ப்பை வச்சிருக்கிறார், இந்த அழைப்பை வச்சிருக்காரு. அப்போ இது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான், ஒரு கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கை தான், ஒரு முள்படுக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, சிலுவை கிடைக்கும் பொழுது நம்ம அப்படி சிலுவை கிடைக்கும் பொழுது நம்ம தூக்கிட்டோம்னா அதற்குண்டான ஆசீர்வாதத்தை தேவன் வந்து கொடுப்பார். ஏன்னா நம்ம ரீப்ரீட் நம்பர் 1807 வந்து பார்க்குறோம், உபத்திரவங்களும் சோதனைகளும் இன்றி ஒருவன் தன் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில பூரணப்பட முடியாது. உபத்திரவங்களும் சோதனைகளும் இன்றி ஒருவர் தன்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில வந்து பூரணப்பட முடியாது. அதே போல பாருங்க, தேவனை பற்றிய திட்டத்துல நமக்குண்டான பங்கை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தன்னுடைய உயர்ந்தபட்ச ஒரு வாழ்க்கையை வந்து அந்த தேவனிடத்துல வந்து ஏறெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஒரு புது சிருஷ்டியினுடைய முதல் கடமை என்ன இருக்கணும் அப்படின்னா, பாருங்க, சகல காரியத்தையும் சிருஷ்டிகரை முழு மனசோட ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சகல காரியத்திலும் சிருஷ்டிகரை முழு மனசோட ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அவரை நம்ம அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல தேவனுக்கு முன்பாக ஒரு ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவர் வந்து நிலைத்திருக்க விரும்பிட்டா அவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா நடக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அன்புல ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யக்கூடியவர்களா. இப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சோர்ல மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கிடைக்கும், அவங்க நிமித்தம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு. இப்போ நம்ம சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம வரல, ஏதோ சண்டே மட்டும் நம்ம வந்துட்டு போற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம வரல. ரொம்ப உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம் பிரியமான சகோதர சோர்ல. அப்பதான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவன் அவருடைய வாயில இருந்து வேற சொல்லுவார். மல்கியா 2:7 கூட வசனம், ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் பாருங்க.
மல்கியா 2:7 ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இங்க சொல்றாரு பாருங்க, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணுங்களாம். யாருங்க ஆசாரியன்? யாருங்க? நம்ம தான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணும். ஏன் அறிவை காக்கணும்? நாம் ஏன் அறிவை காக்கணும் அப்படின்னா, வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. நம்ம பேசுறதே எப்படிதான் பேசணும். ஆனா பாருங்க, அதனாலதான் நம்ம இந்த ஒரு வாழ்க்கை போராட்டம் இந்த ஒரு வாழ்க்கை. நம்ம உயர்ந்தபட்ச குணலட்சணம் காண்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா காண்பிக்க முடியாத சூழல்கள் அங்க வரும். ஆனா தேவனால உணர்த்தப்படும் பொழுது உணர்வடைந்தவர்களாக நம்ம மாறணும். வேதத்தை அவன் வாயில தேடுவாங்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப தேவன் எல்லாரையும் ரட்சிக்கத்தான் போறார், அதுல மாற்று கருத்து இல்லை. தேவன் எல்லாரையும் ரட்சிக்கத்தான் போறார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பாருங்க, தேவனே சொல்லிட்டாரு, எனக்கு எல்லாரை காட்டிலும் சீயோனை தான் பிடிக்கும், அவளை தான் பிடிக்குங்கிறார். எல்லாரும் பிடிக்கும் தான், ஆனா எல்லாத்த விட எனக்கு சீயோன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றார். அன்புக்குரிய கிறிஸ்து மட்டும் வரல அப்படின்னா பாருங்க, தேவனை பற்றிய அறிவு நம்மளுக்கு கிடைச்சிருக்காது, அவருடைய ராஜ்யம் குறித்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, நம்முடைய அழைப்பு பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் தெரிஞ்சிருக்காது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவன் விரும்பாத குணலட்சணங்கள் தெரிஞ்சிருக்காது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த சத்தியங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை சரி பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிற மேன்மையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர், தான் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் நம்ம மேல அன்பு வச்சார், அதனால நம்மளை போல மாறினார். கரெக்டுங்களா? கர்த்தர் நம்ம மேல அன்பு வச்சதுனால நம்மளை போல மாறினாரு. நம்ம அவர் மேல அன்பு வச்சோம்னா நம்ம அவரை போல மாறணும். அன்பு வச்சிருக்கிறோங்களா? வச்சிருக்கிறோம். அப்ப அவர் கிறிஸ்து மாதிரி எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம், இது நம்ம ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நம்ம கண்ணில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம், அதில் நிறைய விஷயங்கள், அதெல்லாம் வேற வேற விஷயங்கள் தானா. கர்த்தர் பார்க்கிற விதமாக, தேவன் பார்க்கிற விதமாக நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணோம்னா, பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் தேவனுடைய தெய்வீக வழிநடத்தல் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அன்புக்குரிய சகோதர சொல்லே ஆவிக்குரிய மாற்றம் வேணும். ஆவிக்குரிய மாற்றம், பேச்சு, செயல், சிந்தனைகள் எல்லாத்துலேயும் மாற்றம் வேணும். அப்போ மாற்றம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, சுற்றி நம்ம எதிர்பார்க்க கூடாது. மாற்றம் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து வரணுங்க? ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எங்கிருந்து வரணும்னா நமக்குள்ள இருந்து வரணும். ஒரு ஆவிக்குரிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து வரணும். ஏன்னா நம்முடைய ரட்சிப்புக்கு யார் தான் பொறுப்பு? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா? முதலாவது நம்முடைய ரட்சிப்புக்கு பொறுப்பு நம்ம தான் நம்முடைய ரட்சிப்புக்கு பொறுப்பு. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் உண்மையுள்ளவராக காணப்படுறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ரொம்ப உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. பாருங்க, அவர் நம்மளை சிச்சிக்கும் போது அதிக உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே நம்மளை சிச்சிக்கும் போது, ஒரு நிந்தனைகள், ஒரு கஷ்டங்கள் கொடுக்கும் பொழுது அதிக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிப்பது போல நம்மளை சிச்சிக்கிறார். அப்படி சிச்சிக்கல அப்படின்னா நம்ம வேறொருவருடைய பிள்ளைகளாக மாறிடுவோம். பிரியமான சகோதரர், அப்போ அதுதான் நம்ம கவனிக்கிற பாருங்க. கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு அன்பின் உயரம், ஆழம், அகலம், நீளம், இதுல நம்ம வளர்ந்து பெருகக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ இந்த உயரம் அப்படிங்கிறது பிதா இருக்கக்கூடிய அந்த ஒரு உயரம் நம்ம போகணும். குணலட்சணத்துக்கு வரும். அதான் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல சகல நற்குணத்திற்கும் ஊற்றும் காரணரா இருக்கிறது போல நீங்க மாறணும் சொல்றாரு. அடுத்தது ஆழம். உலக ஜனங்கள் மீது எந்த அளவுக்கு ஆழம், இந்த அளவுக்கு டீப்பா இறங்கி தன்னுடைய குமாரனையை கொடுத்தார். ஆழம். அகலம் அப்படின்னா நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மீது. அடுத்தது நீளம் அப்படிங்கிறத நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஐக்கியங்களில் காணப்படுறாங்க இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருத்தர் மீது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும்னு பார்க்குறோம். அப்போ சத்தியம் நம்ம இடத்துல தேவன் கொடுத்துருக்கார் திருச்சபையின் பிள்ளைகள் கிட்ட. அப்போ இந்த சத்தியத்திற்கேற்ப கிரியைகள் இருக்கணும். அப்போ சத்தியத்தோட கூட அந்த ஒரு குணலட்சணங்களில் வளர்ந்து பெருகக்கூடியவங்க தேவனை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சத்தியத்தின் குணலட்சணங்களில் வளர உட்படாதவர்கள், அதற்காக பிரயாசங்கள் ஏறெடுக்காதவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனை அறியாதவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ரோல் மாடலாக வைக்கிறார்.
அப்போ ரோல் மாடலாக வைக்கிறாருன்னா நம்ம எப்படி இருக்கணுங்க மற்றவர்களுக்கு? ஒரு ரோல் மாடல் இல்லாமல் ஒரு மாடல் உருவாகாது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முன்னால ஓடுன ஒரு ரோல் மாடல் வேணும். அவங்க இருந்தால் தான் இவங்க மாதிரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி உருவாக முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னால், இப்போ அவர் குறித்து படிக்கிறோம். அவருக்கு யார் ஒரு ரோல் மாடல்? கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு யார் ஒரு ரோல் மாடல்? தேவன். அப்போ அந்த தேவன் வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்த காலத்தை இவர் மாடலானார். அதனால என்ன பின்பற்றுங்கன்னார். அப்போ கிறிஸ்துவுக்கு அவர் ஒரு ரோல் மாடலாக மாறினதுக்கு அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்க என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அப்போ நம்மளுக்கு தேவன் நிறைய ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாகத்தான் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஜெயம் நம்மளுக்கு இன்னைக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னா அந்த 1,44,000 அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பில் நம்மளுக்கு தேவன் வந்து வச்சிருக்காரு அந்த கிரீடம். அப்போ அந்த ஜெயிச்ச காரியம் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அதை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம் நமக்கு இருக்குங்களா? ஜெயிச்ச காரியம் நமக்கு இருக்குது. ஜெயிக்க வேண்டிய பந்தய பொருள் நம்மளுக்கு இருக்குது. அதை விசுவாசிக்கக்கூடிய மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்மளுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்ம பல்வேறு சூழ்நிலைகள் நம்ம எதற்காக இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தேவனை போல கிறிஸ்துவ போல மாறுவதற்காக வந்திருக்கிறோம். இது வந்திருக்கக்கூடிய நம்ம நம்முடைய இந்த ஒரு அழைப்பில் நம்ம இப்போ பல நேரங்களில் சாத்தானுடைய சூழ்ச்சிகள் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? விழுந்துடும். அதனால தான் வசனங்கள் படிக்கிறோம், அவருடைய உபாய தந்திரங்கள், போர் தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியாதல்லவே அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சாத்தானை எதிர்த்து போர் புரியத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு சபையாக மாறிட சத்தியம் மட்டும் தெரிந்தால் போதுமா அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சொல்லே, சத்தியத்தோடு கூடிய அன்பு, சாந்தம், மனத்தாழ்மை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, இதெல்லாமே வேணும். ஆவியின் கனிகள் படிக்கிறோம் இல்லைங்களா? ஆவியின் கனிகள் மொத்தம் எத்தனைங்க? 9. ஆனால் அந்த வசனம் படிக்கும் பொழுது நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். ஆவியின் கனி அப்படிங்கிறது ஒன்று தான். அது என்ன? அன்பு. இந்த அன்பிலிருந்து பிரிஞ்சு வர்றது தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8 விஷயம். ஆவியின் கனியோ அன்பு, அதிலிருந்து பிரிஞ்சு வரணும் ஒவ்வொரு குணலட்சணங்களும். அதுதான் நம்மளை கிறிஸ்துவின் சபையாக அங்கே மாற்றும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ல, எல்லா வகையிலையும் தேவன் நம்மளுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கார். எதற்காக அப்படின்னா, நாம் தேவனுடைய நகரமாக மாறும். அப்படி தேவனுடைய நகரமாக மாறி தேவன் விரும்புகிறார், நம்மளையே அவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்திற்கு இசைஞ்சு அவருடைய குமாரனுடைய மனவாட்டியாக சென்று சேர தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வருவாராக.